கல்யாணமும் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு முத எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன். இலை நல்லா நீங்கள் நினச்சிட்டோம் வச்சு நடந்துச்சு அப்படின்னு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு இருக்காரு. நான் 10 அடி தூரம் தள்ளி நிற்கிறேன். ஏன் எங்கள் வீட்டுக்காரர் அடி விழுந்துருங்களா சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு. பின்னாடி பின்பாட்டு கல்லு வில்லுப்பாட்டு திட்டுக்குனுச்சு. எனக்கு இங்க திட்டுக்குனுச்சு. உடனே திரும்பி பார்த்து இங்க வாடா அப்படின்னு நோட்ட பாயிண்ட் நடுகிறவர்களே இந்த சொத்தோட அது கல்யாணம் புதுசுல இங்க வாடா அப்படின்னு நான் உடனே பின்னாடி திரும்பி பார்த்தேன். எனக்கு 12 வயசுல குழந்தை இருக்கேன். அவனத்தையும் கூப்பிடுறாங்க. அந்த பையனை அழகான டாக்டர் சிரிப்பாயிடுச்சுமா. பயம் அந்த பயம் தான் சொல்லிட்டேன். அந்த அம்மா சொல்லுது பயம் தான் சொல்றாங்க. டாக்டர் சிரிப்பாயிடுச்சு தாய். அவன் அழகான திரும்பி நான் அவரை பார்த்தேன். ஒண்ணுதான் நீங்க காதலிக்க நேரங்களை பாலையமா இருப்பீங்க. ஒண்ணுதான் அப்படின்னு நான் என்னத்தான் அப்படின்னு இங்க வாடா செய்திடா இங்க வா உன் கையை நீட்டு அப்படின்னாரு. எனக்கு கையெல்லாம் கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கால் போயிட்டு அடிக்குது, வாய் கம்ப்யூட்டர் அடிக்குது, கண்ணு செல்பேசி அடிக்குது, ஒவ்வொன்னு அடிக்குது. இப்ப மாதிரி இல்ல அப்ப அறியா பிள்ளை தெரியா பிள்ளை சின்ன பிள்ளை அடிப்போம். நீங்க கையை கிட்டு அடிக்குது. அவர் சீக்கிரம் சொல்லி தொலைமா என்னதான் சொன்னாரு. கையை நீட்டுறேன். அவரு குடும்பம் திருமணத்துக்கு பிறகு அந்த கல்லை எடுத்து என் கையில வச்சு ஏடா சங்கீதா நீ ஆக்கின சோத்துல இந்த ஒத்த அரிசி மட்டும் ஏண்டா வேகலன்னு அரைச்சு அந்த அன்பு திருமணத்திற்கு பிறகு கால் கட்டுன்னு சொல்றாங்களே ஒரு கேள் கட்டு பெண்ணை கட்டி வச்ச பிறகு அந்த அன்புங்கிறத கல்லை கூட அரிசியாக பார்க்கின்ற அந்த அன்பு முதிர்ந்து விடுது நடந்தே. அதான் திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சி. திருமணத்திற்கு முன்பு வருகின்ற இன்பம் பெற்றுக்கொள்வதால் வருகின்ற இன்பம், பெற்றோர்களிடமிருந்து உறவுகளிடமிருந்து பெற்றுக்கொள்வதால் வருகின்ற இன்பம், திருமணத்திற்கு பிறகு உள்ள இன்பம் என்பது பிறருக்கு கொடுப்பதால் வருகின்ற இன்பம். எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளும் இன்பத்தை விட கொடுக்கும் இன்பத்தைத்தான் பேராக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு அனைத்து உள்ளவர்களுக்கு நன்றி பாராட்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு அரிசிபத்தில் ஏண்டா வேலை பல குடும்பத்தில் இது நடந்துருச்சுன்னா எந்த குடும்பத்திலையும் சண்டையே வராது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா சங்கீதா ரொம்ப கொடுத்து வச்ச ஆத்மா. நம்மளா நினைச்சிட்டு நமக்கு தான் வந்துருக்கிறேன் நீ நான் போனவே வாசல்ல கட்டிருக்கிற நாயை 1/4 மணி நேரம் கொஞ்சுவேன். சுழி உள்ள இருக்கிற நம்ம நினைக்கிற நாய்க்கு பிறந்த வேலை. இந்த நாயை போய் கொஞ்சிடா என்ன கொஞ்ச மாட்டீங்க. இதுதான் வேதனை. ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை மறுக்கணும் அப்படின்னா வாங்கம்மா ஆசிரியருக்கு மாணவி வருகிறார். வாங்க சங்கீதா உற்சாகமான கருவியோடு சங்கீதாவுக்கு சங்கீதா. கொள்ளை அழகோடு குதிரீற்றிருக்கும் அன்னை மாரியை வணங்கி நல்ல வாய்ப்பை வழங்கிய நடுவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிக்க பேசும் பேச்சாளர்களை வணங்கி ரசிக்க வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வணங்குகின்றேன். திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? வாழ்க்கை என்ன இருக்கும் தெரியுமா? Facebook இருக்கும், Twitter இருக்கும், WhatsApp இருக்கும், Instagram இருக்கும். தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் போதும், நிலைமை மாறிவிடும், மகிழ்ச்சி வந்துவிடும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? கார் லோன் இருக்கும், ஹோம் லோன் இருக்கும், பேங்க் லோன் இருக்கும், இஎம்ஐ இருக்கும், கரண்ட் பில் இருக்கும். இவையெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு எப்படி கட்டுறதுன்னு 30 நாள் ஓடி போயிடும். 30 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கார் லோன் பைக் லோன் வந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில் எங்க இருக்கிறது இன்பம் நமக்கு? என் வாழ்க்கையை
சொல்ற மாதிரியே இருக்கேன். அதுக்காக நான் ஒன்றும் திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை அப்படியே இன்பமா இருக்கும்னு சொல்ல வரல. அப்பொழுதும் துன்பம் இருக்கும். துன்பத்தை போக்க ஒரு நட்பு இருக்கும். தோள் கொடுக்க ஒரு தோள் இருப்பான். சுமைதாங்க ஒரு தோழி இருப்பான். சபாஷ். அப்பெல்லாம் காசு கையில இருக்கா சார், நல்லே சம்பாதிக்க மாட்டோம். ஆனா பாக்கெட் மணி தான் கையில இருக்கும். அப்பா கொடுத்த 10 20 கையில இருக்கும். அந்த 10 ரூபாயையும் பங்கு போட்டுக் கொண்டு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு கொண்டே வாழ்வோமே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை திருமணத்துக்கு பின் நிச்சயமா கிடைக்காது. வரவுக்கு மீறி செலவுக்கு மீறி நம்ம கிட்ட வரவு இருக்கும். ஆனா செலவு செய்ய மனசு இருக்காது. செலவு பண்ணாலும் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. அதுதான் திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சி. இன்னொன்னு, நட்பு பத்தி பேசும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. சண்டே போனீங்கன்னா தெப்பக்குளத்தை பார்த்தா தெரியும். ஒரு 100-200 பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா மதுரையில வந்து அபிஷியல் கிரிக்கெட் கிரவுண்ட் தெப்பக்குளம் தான். 100-200 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. அது வந்து லார்ட்ஸ் கிரவுண்ட் மாதிரிமா, அவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கும். மதுரைக்கு அதான் கிரிக்கெட் கிரவுண்ட். விளையாடிட்டு இருப்பாங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், மீட்டிங் இருக்கும், எதை பத்தியும் கவலை இருக்காது. திருமணத்துக்கு முன்னாடி எல்லாருமே அங்க விளையாடுவான். திருமணம் நடக்கும். அப்போ ஒரு சண்டே வரும். ஃப்ரெண்டு கால் பண்ணுவான், மச்சான் ஆல் செட், 10 பேர் ரெடி, நீ ஒரு ஆள் தான் பாக்கி, வந்துரு விளையாண்டுருவோம். இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது. இவனுக்கு ஆசை இருக்கும் போய் விளையாடணும்னு. சரி இன்னைக்கு எப்படியாவது போயிடும். ஏன்னா அந்த 10 பேர் ஏதோ ஒரு சாப்பிட்டு வந்திருப்பாங்க கிட்ட இருந்து. இன்னைக்கு எப்படியாவது தாண்டி இவன் முடிவு பண்ணிருப்பான். கண்ணை முடிச்சுட்டு எழுந்து பார்த்தா வீட்டம்மா ஒரு லிஸ்டோட நிற்கும். காய்கறி கடை, கறிக்கடை, மளிகை சாமான் ஒரு லிஸ்டோட நிற்கும். கிரிக்கெட் எங்க போய் விளையாடுறது? மட்டையை தூக்கி வச்சு கூட விளையாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான் கிடைக்கு. பரவாயில்ல, என் வீட்டுக்காரங்க பூரி கட்டியோட நிற்பாங்க. நாம தேய்ச்சி கொடுக்கணும். நிலைமை அப்படி போயிட்டு இருக்குமா? திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். முன்னாடிதான் வாழ்க்கை சுகமா இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் மேம் சொன்னாங்க, நௌஷத் கான் சாருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய உடம்பு சரியில்லாம பார்த்து செஞ்சாங்க அப்படின்னு. எனக்கு இதை கேட்டது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க சென்னையிலாம் போய் பார்த்தா ஐடி வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? காலையில வீட்டுக்காரம்மா வேலைக்கு போகும், வீட்டுக்காரர் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே உள்டாவா நைட் நடக்கும். 2 பேரும் மூச்சை கூட பார்த்துக்கிறது கிடையாது. உனக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் எனக்கு தெரியாது, எனக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் உனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சுட சுட சாப்பாடு தருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை எப்படி நமக்கு இருக்கும்? சுட சாப்பிடுறது நல்லதா, சூடு பண்ணி சாப்பிடுறது நல்லதா? அது போக தலைப்பு தாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லோருக்கும் கனவு வரும். ஆணா இருக்கட்டும் சரி, பெண்ணா இருக்கட்டும் சரி. பெண்களுடைய கனவு வந்து கிருத்திக் ரோஷன், சல்மான் கான், ஷாருக் கான் யாருனாலும் வரலாம். ஆண்களோட கனவு நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் யாருனாலும் வரலாம். விடலை வயசு கொஞ்சம் பொறுப்பு வந்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் இளமை துடிப்போட ஏதோ ஒன்று சாதிக்க வேண்டும் என்ற கனவு வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி கனவு இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு கையில் குழந்தை இருக்கும். கனவு எப்படி வரும்? தூக்கமே வராது. தூங்குறாங்க நம்ம பிள்ளைல. தூக்கமே இல்லாத கனவு எப்படி வரும்? கனவை எல்லாம் துளைத்து விட்டு கல்யாணத்துக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புரிய வர சொல்றாங்கம்மா, குழந்தைங்களாம் இப்ப ராத்திரி தூங்குறதே இல்லையா? பெத்தவங்களை போட்டு கிளப்பிடிக்கிறது ஏன் தெரியுமா? இதே ஒரு வாட்ஸ்அப்பை தரவிட்டு அது ஒரு வாட்ஸ்அப்பை தரவிட்டு இருக்கு. அது பார்த்துட்டு நீங்க பெற்றாங்களா, அதை டவுன்லோட் பண்ணாங்களான்னு கேட்குது. நமக்கு இங்க தோணும் குழந்தை என்பது பெரிய வரம். அந்த வரத்தை போய் நீ இப்படி சொல்றியம்மா நீங்க நினைக்கலாம். குழந்தை வரம் தான். எப்போ வருது தெரியுமா குழந்தை வரம்? இந்த முத்துப்பல் காட்டி குழந்தை சிரிக்கும் பாத்தீங்களா, அது வரைக்கும் குழந்தை வரம் தான். ஆனா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்க பிள்ளைகள்லாம் அதவாய் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஐபோனும் ஆண்ட்ராய்டும் கேட்குது. இந்த குழந்தை வாழ்க்கை எப்படி வரமாக இருக்க முடியும்? குழந்தை வளர்க்கறதே பெரிய சுமைன்றப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு? கசக்குதியா? எனக்கு தெரியல, இது கேட்டு செய்ய வேண்டிய செய்தி எனக்கு எல்லாமே. மாரியம்மன் அருளால விரைந்து திருமணம் நடக்க வாழ்த்துக்கள். அதை விட திருமண வாழ்க்கையோட பெரிய சுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு மேம் சொன்னாங்க, அம்மா அப்பான்னு பிள்ளை சொல்றதை விட பெரிய பேரு என்ன இருக்கிறது? இன்னைக்கு யாரும் அம்மா அப்பாலாம் சொல்றத டேய் டாடி, ஓய் மம்மி, டேய் அப்பா வாடா அதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி கூப்பிடுறதுக்கு நம்ம எவ்வளவு ஃபீஸ் கொடுப்போம் தெரியுமா?
தெரியுமா? எல்கேஜிக்கு 1 லட்சமா? ஒரு கல்யாணம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு காசு கட்டி ஓய் மம்மி டேய் டாடி அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்படி நினைக்கும் நமக்கு? இதுக்கெல்லாம் மேல சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை வசந்தமாக இருந்திருக்கலாம், நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கலாம், நல்ல வாழ்க்கை துணை வந்திருக்கலாம். அதெல்லாம் விதிவிலக்கு. பல பேருக்கு இங்க வாழ்க்கை விதியே தான் இருக்கு. இது ரொம்ப கஷ்டம்தாம்மா. நான் 31 வருஷத்துக்கு முன்னால போயிட்டு அப்பவே உடைய மாதிரி பேச்ச கேட்டிருந்தா கல்யாணமே பண்ணாம. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். கை தூக்கம். யாருக்கெல்லாம் உங்க பள்ளி காலத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறது? நான் படிச்ச ஸ்கூலுக்கு திரும்ப போய் உட்காரணும், நான் படிச்ச பள்ளியில உட்காரணும். யாருக்கெல்லாம் ஆசை? கை தூக்குங்க. மனசால உண்மை சொல்லணும். கை தூக்குங்க. நல்லா தூக்கலாம். போ நல்லா உண்மை சொல்லுங்க. நல்லா நல்லா எல்லாரும் தூக்கணும். ஆக்சுவலி அதான் உண்மை. யாருக்கெல்லாம் மீண்டும் ஒரு நாள் உங்க திருமண நாளை போய் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கு? வெட்டிங் டே யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? கை தூக்க பாப்போம். ஜென்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் ஓட் தான். யாரு புதுசா கல்யாணம் சாருக்கு வேற என்ன ஆசை இருக்கு? மாத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஓ அப்படியா? வாங்க, நம்ம எப்பயுமே புதுசா கல்யாணமா நினைச்சாலே வண்டி ஓடும். நான் 31 வருஷம் பெருமையா சொல்றேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் புதுசா கல்யாணம் பண்ண மாதிரி நினைச்சாதான் குடும்பமா இருக்கு. அப்போ பள்ளி காலத்துக்கு போகணுன்ற ஆசை நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. பள்ளி அத்தனை அற்புதமான நினைவுகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கு. திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை அற்புதமான நினைவுகளை நமக்கு கொடுக்கும். திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை அப்படி இருக்குமா? நிச்சயமா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா திருமணத்திற்கு முன்னாடி ஒவ்வொரு அப்பாவுக்கும் தன்னுடைய மகள் இளவரசி, எந்த மாற்றமே இல்லை. ஒவ்வொரு அம்மாவுக்கும் தன்னுடைய மகன் ராஜகுமாரன். அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, பிள்ளைய பார்த்து பார்த்தான் வளர்க்கிறோம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு பெண்ணும் தன் பூந்த வீட்டிற்கு மகாராணியாக இருப்பாளா என்று சொல்ல முடியாது. திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை நிச்சயமாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை எப்பொழுதுமே இனித்துக் கொண்டே இருக்கும். உண்மையான மகிழ்ச்சினா என்ன? உண்மையான மகிழ்ச்சி என்ன? உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த நிமிடம், இந்த நொடியை வாழ வேண்டும். இந்த நொடியை நான் எனக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னால் மட்டும்தான் வாழ முடியும். திருமணத்துக்கு முன்னாடி நினைச்சா கூட அப்படி வாழ முடியாது. நான் கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி சொல்லக்கூடாது, நிறைவா சொல்லுங்க. ஐயா ராமமூர்த்தி இருக்காங்க, கடைசிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. அம்மா கூட சண்டை வரும், அப்பா கூட சண்டை வரும், கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் சண்டை வரும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நீ எனக்கு அம்மாவே கிடையாது, நீ எனக்கு அப்பாவே கிடையாது, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், வைக்க மாட்டேன். எல்லாம் அதிகபட்சம் 1 மணி நேரம் சண்டையா தான் இருக்கும். சண்டை நம்ம முடிச்சிருவோம். ஆனால் கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறம் தான் டிவோர்ஸ்னு ஒரு பாயிண்ட் வருது. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ லட்சம் விவாகரத்து வழக்குகள் தேங்கி இருக்கின்றன என்று சொன்னால் திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மேம் சொன்னாங்க, காஃபி கதை ஒன்று சொன்னாங்க. காஃபி குடிச்ச கதையை ஒன்று சொன்னாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு காஃபி குடிச்ச கதை. கல்யாணத்துக்கு முன்னாடி மழை பெய்யும். மழையை பார்த்தா என்ன தோணும் நமக்கு? கவிதை வரும், ரசனை வரும், காதல் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் மழை வரும். என்ன தோணும்? துணியில கொடி காயிடும், பிள்ளை டியூஷன் விட்டு வரல, இப்படித்தான் தோணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கப் காஃபியை 1 மணி நேரம் சிப் பண்ணி குடிக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகு அப்படி குடிக்க முடியாது. 1/2 கப் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி 5 வருஷம் பிளான் பண்ணணும். ஐயோ பிள்ளை கல்யாணம் பண்ணணும், ஐயோ பிள்ளைக்கு அந்த பீஸ் கட்டணும், இப்படி யோசித்து கொண்டே நம்முடைய வாழ்க்கை ஓடி விடுகிறது என்று சொன்னால் வாழ்க்கை உண்மையான மகிழ்ச்சியை திருமணத்துக்கு முன்னாடி தான் வச்சிருக்கு. திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறி வாய்ப்பெழுத்தம் கண்டிப்பாக ரொம்ப கடுத்து வச்சிருக்காங்க. இப்படிலாம் ஒவ்வொரு பிள்ளையும் நினைச்சா நாட்டுல யாருக்குமே கல்யாணம் ஆகாதுமா. சரி பார்ப்போம், வாங்க யாழினி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க முடியாங்க யாழினி, வாங்க.
வந்திருக்கும் சொந்தங்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னோடு பேச வந்திருக்கும் பேச்சாளிகளுக்கும் மீண்டும் என்னை இங்கே பேச அழைத்திருக்கும் அன்னைக்கும் மாரி அன்னைக்கும் முதற்கை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தை நான் முதல்ல இந்த டாபிக் எது பண்ணி போது பார்த்தா இன்னைக்கு காலையில் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதாவது திருமணத்திற்கு பின்னாலையா முன்னாலையான்னு கேட்டாங்க. நம்ம மகிழ்ச்சி அடைகிறது திருமணத்துக்கு முன்னாலையா பின்னாலையா? இதை நம்ம ரெண்டா பிடிச்சுக்கோ. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அது மாதிரி கிமு திபி. அதாவது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின். அதாவது கிமு கிபினே வச்சுக்கலாம். கிறுக்கு பிடிப்பதற்கு முன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சின்ன வயசுல கல்யாணத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷமானது எப்படி இருக்குன்னா குற்றால அருவியில அப்படியே கொட்டு பாருங்க. அருவி எதை பத்தியும் மைண்ட் பண்ணாரு. கையில காசு இருந்தா ஜல 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 மழை பெய்தா எப்படி கொட்டும் பாருங்க அருவி. அது மாதிரி ஆகணும். காலேஜ் டே கொண்டாடும், பஸ் டே கொண்டாடுவாங்க. காலேஜில் என்னன்னா அட்டகாசம் பண்ணுவாங்க. சங்கீதாட்ட கேட்ட தெரியும் அப்படிதானே? அதாவது குற்றால அருவியில் மழையா பெய்ஞ்சு கொட்டும் போது என்ன பண்றீங்க? பல பாறைகளை தள்ளிட்டு வரோம், மரங்களை தள்ளிட்டு வரோம், குளிக்கிற பாடு திண்டாட்டம் தான். அப்படிதான். ஆனா திருமணத்துக்கு பின் தீப்பியில என்ன நடக்குன்றீங்க? அந்த அருவியானது அப்படி அகண்ட ஆறா மாறி இருபக்க கரைகளை இணைச்சிக்கிட்டு எல்லா உறவுகளையும் அரவணைச்சிக்கிட்டு அப்படி வரும். இங்கிட்டு தாய் வழி உறவு, அங்கிட்டு புருஷ வீட்டு உறவு மற்றும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லா சொந்த பந்தம் எல்லாத்தையும் அணைச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அந்த இதில் தான் மகிழ்ச்சி நிறைய மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம திருமணத்துக்கு முன்னால என்ன பண்ணுவோம்னு பார்த்துக்கிங்கன்னா அப்பா சம்பாதிக்கிறது தான் நம்ம வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோவாலும் சரி எப்படினாலும் சரி அவங்க கொடுக்குறாங்க. சம்பாதிச்சு நம்மளுக்கு கையில் கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாலியாக செலவு பண்ணுவோம். எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. அப்பா பற்றி கவலைப்படுமா? இல்லை. அம்மா பற்றி கவலைப்படுமா? இல்லை. அம்மா சாப்பிட்டாங்களா? இல்லை. அதை பற்றியெல்லாம் எதையுமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் திருமணத்துக்கு பின் அவ தாயான பிறகுதான் தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் சாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் ஏழப்பட்ட வீட்டில் அவன் என்ன பண்ணுவான்? முதல் கணவனுக்கு எடுத்து வைப்பான், அதுக்கடுத்து பிள்ளைகளுக்கு எடுத்து வைப்பான். அந்த பிள்ளைகளோட மகிழ்ச்சியில தான் அவன் என்ன பண்ணுவான்? தான் மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சி தாங்க பெரிய விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா பிறர்கிட்ட வாங்கி நம்ம அடைகிறது மகிழ்ச்சி கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்து அடைகிறதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா அதான் நிரந்தரம். ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எல்லாரும் அடையணும். அதாவது ஒரு தாயாவோ ஒரு தந்தையாவோ இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை மகிழ்ச்சி அடையணும், என்னை சேர்ந்த உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த மகிழ்ச்சி தான் சிறந்தது. அதாவது தான் மட்டுமே இல்லாம எல்லாரையும் நல்லபடியாக அரவணைச்சு கொண்டு வந்து அந்த மகிழ்ச்சியில கொண்டு வர பாருங்க, அதுதான் நல்லது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்றேன். பாரதிதாசன் கவிதையில் வரும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் தெரிஞ்சிருக்கோம். அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்தானே அவன் போயிடுவான், கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவான். இந்த அம்மா என்ன பண்ண சமைச்சிட்டு அவனுக்காக காத்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். அப்படி உட்காந்துருக்கும் போது இரவெல்லாம் காத்துக்கிட்டே இருக்க வரமாட்டான். கடைசியில் என்ன பண்ணுவான்? ரொம்ப லேட் நைட்டில் வருவான். வரும்போது இந்த அம்மா என்ன பண்ணும்? அவன் கதவை கூட தட்டிக்க மாட்டான். இந்த அம்மா போய் உடனே திறந்துடும். உடனே அவன் தனிச்சு வருவான். எப்படிம்மா நான் இப்பதான் வந்தேன், எப்படி நீ கதவை தரல? நான் கதவை தட்டவே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னோட காதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கதவாகி நின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, பாரதிதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன். சங்க இலக்கியம். அந்த அதாவது அந்த கணவனை பார்த்த பிறகுதான் அவனுக்கு மகிழ்ச்சி அடையும். காலையில இந்த நடந்த சண்டை அவளுக்கு தெரியாது. ஆனாலும் என்ன செய்ய, நல்லா திட்டிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். ஆனாலும் என்ன பண்றான்? அந்த புருஷன் வந்த பிறகு அவனுக்காக ஆக்கி வச்ச சோத்தை அவன் சாப்பிடணும். அந்த இதுலதான் அவனோட மகிழ்ச்சி இருக்கு. அந்த இதுலதான் அவன் என்ன செய்யறான்? அந்த குடும்பத்தோட ஒரு இது இருக்கு, கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் என்ன பண்றான்? தன்னோட மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, நம்ம
மனைவியோட கணவனோட பிள்ளைங்களோட மகிழ்ச்சியில் தான் இருக்கின்ற மாதிரி அந்த மாதிரி ஒன்று வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சார் சொன்னாங்க கடைசி எனக்கு எச்ச சோறு போட்டாங்கன்னு சொன்னாங்க. பிள்ளை சின்ன சோறு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தான்னு சொன்னாங்க. சார் தெரியாத விஷயம் இல்லை, நம்ம திருக்குறள்லே சொல்லியிருக்காங்க, பிள்ளைங்களோட அந்த வளப்பச்சு வச்சு அந்த பருப்பு சோறு அமிழ்ந்ததும் இனிதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார் வந்து நினைச்சுட்டாங்கன்னா அதை மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் குடும்ப மகிழ்ச்சி. சாமியா அதே தப்பா எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லிட்டு இருக்காரு சார், என்ன சொன்னார்னா, என் மனைவி வந்து 1ஆம் தேதி என் பையில காசை பூரா எடுத்துக்குவான்னு சொன்னாங்க. 1ஆம் தேதி எடுத்தாதாங்க எடுக்க முடியும் உங்கள்கிட்ட. 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லாம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இப்ப அவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 30, 31 தேதி என்ன அடுத்த மாசம் சமாளிச்சிருவாங்க. அதுதான் என் கையை பாக்கெட்டை கையை விட்டு திருடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மனைவி திருடுனா தாங்க நம்ம குபேரனாக முடியும், அந்த குடும்பமே குபேரனாக முடியும். அவன் சுருமான சேர்த்து வச்சுப்பா. அவன் என்ன பண்ணுவா, சேர்த்து வச்சு என்ன செய்வா, தான் பிள்ளைங்களுக்கு தான் புருஷனுக்கு கடைசியில பாருங்க, மாச கடைசியில போய் நீங்க அங்கதான் தலையை சொல்லிட்டு நிற்பீங்க. அம்மா ஏதாவது வச்சுருந்தா கொடு, ஏதாவது சுருமாடி வச்சுருந்தா கொடு. ஒரு தடவை நம்ம உலக பொருளாதாரமே ரொம்ப சிதைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல வந்து இந்தியாவில் மட்டும் பொருளாதாரம் சொல்றீங்க ஒரு தடவை இல்லை, இப்பயும் சிதைஞ்சு போயிட்டாம இல்ல, அந்த நேரத்துல நம்ம இந்தியாவில் மட்டும் சிதைங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வீட்டம்மாலாம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் சேர்த்து வச்ச நகை தங்கம் தான். அந்த தங்கம் தான் உலக பொருளாதாரத்துல நாம இந்தியா வந்து வீழ்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் வச்சிருக்கு. அதனால இந்திய பெண்களை பத்தி தப்பா நினைக்காதீங்க, தப்பா பேசவும் செய்யாதீங்க. அதுக்கடுத்தது நிறைய வச்சிருக்கீங்க போலுங்க. காலையில சொன்னதுக்கே இவ்வளோன்னா ஆத்தாடி. அதாவது திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சின்றது என்னன்றீங்கன்னா, குறைவிடம் எப்படி இருக்கும், கூத்தாடி கீழே சிந்திக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனா பின்னால இருக்கிற திருமணத்துக்கு பின்னாலான மகிழ்ச்சின்றது என்னது, நிறைகுடம். தழும்பவே தழும்பாதே எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற அந்த மகிழ்ச்சியானது ரொம்ப சிறந்ததா இருக்கும். தழும்பவே தழும்பாது, முழுசா அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தானே உண்டு தானே மகிழ்வது கிடையாது மகிழ்ச்சி. சொன்ன மாதிரி சங்கீதா சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அது கிடையாது மகிழ்ச்சி. தான் பிள்ளை வளர்றத ஒரு தாயோ தகப்பனோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவன் உச்சால அப்படியே உச்சியில நிப்பா பாருங்க, அப்ப மகிழ்ச்சி அடையும் பாருங்க, அதுதான் சிறந்த மகிழ்ச்சி. தன்னை கஷ்டப்படுத்தி தன்னை வருத்தி அவன் எவ்வளவு தூரம் பெரிய ஆள் ஆக்கி கொண்டு வராங்க பாருங்க, அதுதான் பெரிய சிறந்த மகிழ்ச்சி. அதே மாதிரி சொன்னாங்க, கல்யாணம் பண்ணதே வேஸ்ட். சார் போயிட்டார், மங்கை என்னும் தூது வந்தது, மரணம் என்னும் வடிவில் வந்தது சொன்னாங்க. நான் வந்து சொல்றேன், அதாவது எங்க சாருக்கு 60 கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கேட்கலாம் 2 சேர்ந்தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களாம் கண்டிப்பா பண்ணையா ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி சிம்பிளா பண்ணிக்கோன்னு கோயிலுக்கு போனோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க நான் என் வாழ்க்கையில அடைஞ்ச அந்த மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சியை நான் சொல்லிக்கிறேன். என் பேத்தி வந்து என் மணப்பெண் தோழியா என் கையை பிடிச்சிட்டு போனா, என் பேரை வந்து அவங்க தாத்தாவோட மணப்பெண் தோழனா கையை பிடிச்சிட்டு போய் கூட்டி போய் ஒரு மரம் பலகைதான் உணர வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, வாழ்க்கையிலே காண கிடைக்காத மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லை, வெறும் மரமாக தான். நம்ம ஆண்டாள் பாடின மாதிரி வாரணம் 1000 கட்டி அந்த மாதிரி எல்லாம் பெரிய மகிழ்ச்சி எல்லாம் இல்லை, சின்ன பரம்பலை அவங்க கூட்டிக்கிட்டு உட்கார வச்சாங்க கையை பிடிச்சி. அதுதான் அந்த மகிழ்ச்சியானது திருமணத்துக்கு பின்னாலதான் கிடைச்சிச்சு. திருமணத்தின் போதுல நல்ல கல்யாணம் பெரிய கல்யாணமா இருக்கு, அது தெரியும் நிறைய பேருக்கு. ஆனா அந்த 60ஆம் கல்யாணத்துல என் பேரன் பேத்தியும் இருந்து என் பிள்ளைங்க இருந்து செஞ்சு வச்சது பெரிய மகிழ்ச்சி, அது வாழ்நாள மறக்க முடியாத மகிழ்ச்சி. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்கனால சொன்னீங்களே, குழந்தைங்கனாலே ரொம்ப கஷ்டம் சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இளையராஜா இருக்கார், அவர் பெரிய இசைஞானி. சமீபத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு. அது என்ன பண்ணாருன்னா, தன்னோட குட்டி பேத்திய தூக்கி வச்சுக்கிட்டு அதுகிட்ட பாட்டு பாடுறாரு. பாட்டு பாட சொல்றாரு, அவ்வளோ பெரிய கூட்டத்துல அந்த பிள்ளைகிட்ட பாடுறாரு. அது வந்து எப்படி மலரின் சொல்லுது அழகா. என்ன பண்ணுங்க, இவர் மாங்குயிலேன்னு சொன்னாரு, அது மேம் தான் சொல்லிச்சு. அதுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டு நான்
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்றோம், சின்ன வயசுல நல்லா கிடைக்குது, காசு கிடைக்கல, நல்லா சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றோம். அதெல்லாம் நம்ம மகிழ்ச்சி. பின்னால நம்ம பரிணாம வளர்ச்சிப்படி அதிலிருந்து எந்திரிச்சு வந்து நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்து நம்ம தாய் பிள்ளைகளுக்கோ, அதாவது இப்ப கூட்டு குடும்பம்னு சொன்னாங்க, சார் சொன்னாங்க எல்லாரையும் விரட்டி விட்டுட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க விரட்டி விடல. ஏன் சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு அத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன ஆகுறது? அது நல்லது பண்ணிருக்காங்க அவங்க, உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, என்ன சம்பாதிக்கட்டும், போய் சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஒரு ஆளே சம்பாதிச்சு மொத்தமா சோம்பேத்தனமா உட்காந்தா வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? சாரை மொத்தம் மகிழ்ச்சி அடைவார, அதை அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக சொல்லியிருக்காரு. சொத்தை பூரா முடிவிட்டு போயிடுவாங்க, கடைசி ஒரு அம்பேன் தான் உட்காந்து. அதே மாதிரி தான் பிடிக்கும் சார். அதே மாதிரி ஒன்றே இல்லை, ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. எல்லாருக்கும் ஒரு படம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சூர்யாவோட படம் ஜில்லுன்னு ஒரு காதல்ன்ற படத்துல முதல்ல அவன் எப்படி இருந்தான், கல்யாணத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா யாரை போட்டாலும் அடிப்பான். கழுத்துல ஒரு செயினை போட்டுட்டு பண்ணி தூக்கி விட்டுட்டு அடியா அடிச்சுட்டு தெரியும். ஆனா அதே சூர்யா கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவு நல்லா இருப்பான் பாருங்களேன். அமைதியா, அன்பா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருப்பான். அதாவது அதான் சொல்றேன், அந்த சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து யாரை அடிக்க சொல்லும், யாரை அடிக்க சொல்லும், தூக்கி போட்டு மிதிக்க சொல்லும். வெட்டு சொன்ன மாதிரி அம்மா சொன்னாங்க, என்னது அல்வாவை வெட்டு அப்படிமா. அதே கல்யாணத்துக்கு பிறகு கட்டுன்னு சொன்னா அந்த மாதிரி தான் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய மகிழ்ச்சி தான் என்றைக்கு நிரந்தரமா இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட குடும்பத்துல போக போக எல்லாருக்கும் பேரன் பேத்தி எல்லாருக்கும் அதுவே தான் நம்ம சிறந்த மகிழ்ச்சியை கொடுக்குன்னு சொல்லி என்னோட உடைய பொதுவாக வந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள் நிறையா பேசுவாங்க. ஆனால் நம்முடைய அருமைக்குரிய சகோதரி யாழினி நடராஜன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக, இது என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, நல்ல ஒரு ஆலயத்தில் செங்குந்தர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட இந்த அற்புதமான ஆலயத்தில் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற அன்போடு வாழ்த்தி. ரொம்ப மோசமாக இருக்கியா கட்சி, வாங்க நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே வாங்க. அப்படி நான் கொஞ்சம் மயங்கிட்டேன். நடுவர் அவர்களே ஸ்பீடாக பேசுகிறோம், நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, சுயப்படம் பேசுகிறீங்க ஒரு முட்டை போண்டா, ஜில் என்று பேசுகிற ஜிகடண்டா. நல்ல ஆன்மீக கருத்துக்களை சொல்வதற்கு உங்களை விட்டால் வேறு நடுவர் உண்டா? நடுவர் கைது கொடுங்க. நல்ல ஆன்மீக கருத்துக்களை நகைச்சுவை சொல்வதற்கு உங்களை விட்டால் வேறு நடுவர் உண்டா? அந்த பக்கம் வந்து 3 அண்டா, அது நடுவர் அண்டா, எங்க வீட்டு அண்டா, எனக்கு என் அணியை சார்ந்த என் அணித்தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஐஸ்வர்யா ராய் அவர்களே, நான் முதல்ல உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி அரண்மனை 2, அது காஞ்சனா 2, இந்த மாதிரி சூர்யா பற்றி பேசினா ஜோதியா சந்திரன் வெறும் ஐயே போதுமா 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 பக்கம் பக்கமா பரட்டி 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 எத்தனை வரலாம். அதில் ஒரு ஆமா, ஒரு விஷயமா பேரனும் பேத்தி வந்து வாழ்த்துனாங்கள உண்மைக்கே நெஞ்சை தொட்டு வச்சுங்க. அதுக்காக கடவுள் உங்க 80ஆம் கல்யாணத்துலேயும் உங்க பேரனும் பேத்தி கூட இருப்பாங்கம்மா, 100 நாங்களும் வருவோம்மா. ரொம்ப அருமையான விஷயம். நடுவர்களே, நான் எத்தனையோ இடத்துல பேசியிருக்கேன், தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கேன், இந்தியா முழுவதும் பேசியிருக்கேன். அங்கெல்லாம் ஆண்கள் ஆடியன்ஸாக இருந்திருக்காங்க, பெண்கள் ஆடியன்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு தான் வாழ்க்கையில் முதல்ல அம்மன் ஆடியன்ஸாக பேச வாய்ப்பு கொடுத்த உங்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டு நடுவர்களே. கோயிலில் கேட்பது மணி ஓசை, தண்டவாளத்தில் கேட்பது ரயில் ஓசை, கடலில் கேட்பது அலையோசை, இங்கே கேட்க போவது மக்களின் கைதட்டல் ஓசை. நடுவர்களே, ஆண்களாக ஒரு நல்லா கைதட்டுங்க, ஆண்களாக ஒரு நல்லா கைதட்டுங்க, பெண்களாக ஒரு நல்லா கைதட்டுங்க. எனக்காக கைதட்ட வேணாம். நான் 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஆண்கள்லாம் நல்லா கைதட்டிங்களாக்கும் உங்களுக்கு தடையில வழுக்கையே விழுகாது. போட்டோ எடுக்கணும் அப்படியே நான் பேசுகிறேன். உன் ஃப்ரெண்டு பேசுகிற மட்டும் வீடியோ 3/4 மணி நேரம் எடுத்தேன். நான் கூட பார்த்த அக்காவை எங்கள் அம்மா ஒரு பாயிண்டை விட்டுச்சா, மாமா கவிதையை விட்டுட்டேன், மாமா கவிதையை விட்டுட்டேன். இந்த படி அந்த என்ன அடுத்தது அந்த இடத்துல பேச முடியாது. ரெண்டு ஏன்னா அந்த அதை நான் ஃபுல் நேரத்தை கையில் வச்சிருக்கு, மாமா கவிதையை விட்டுட்டு. அதில் பெண்கள்லாம் நான் பேச நல்லா கைதட்டுங்க. நீ நல்லா கைதட்டிங்களாக்கும் உங்களுக்கு 1/2 அடி கூந்தல் வளரும். இப்பயே ஒரு அக்கா இழுத்து பார்த்தா கூந்தல் கையோட வைக்கிறேன், பூரா ஒட்டு கூந்தலாகி போச்சு. என்ன நடுவர்களை, கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, இங்கே ஆம்பளை ஊரா பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி சூரக்கோட்டை சிங்கக்குட்டிமா இருப்பாங்க. சூரக்கோட்டை சிங்கக்குட்டியாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்க பூரா பாளையக்கோட்டை பன்னிக்குட்டியாக போயிருக்காங்க.
அறுப்பு போட்டு ஆட்டுக்குட்டியா போய் அன்னைக்கே கோழியை முடிச்சுட்டாங்க. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைலாம் பாத்தீங்களா, நம்ம பாக்கெட் இருக்க சேமியா மாதிரி வெறும் சேமியா வெறப்பா இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு பாயாசத்தை போட்ட சாயமா குளவளன்னு போயிடுவாங்க. அதோட அன்னைக்கே கோழியை முடிச்சு விடுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி சகோதரி அழகா சொன்னாங்க, அந்த பள்ளி பருவம் இருக்குங்க எவ்வளவு ஜாலியான பருவம். நம்மளோட வாத்தியாரா இருக்கிறான். போன மாசம் பரீட்சை பேப்பர் திருத்தி கொடுத்தேன். ஒரு பிள்ளை சுமதினு ஒரு பிள்ளை 100க்கு 98 மார்க், 2 மார்க் போச்சுன்னு உருண்டு அழுது. 2 மார்க் போச்சுன்னு ஒருத்தன் கருப்பா குண்டா இருக்கான், குமாரன் பேர் 2 மார்க் தான் எடுத்திருக்கான். கக்கான்னு சிரிக்கிறான். என்ன கடுப்பாச்சு ராஸ்கர், 2 மார்க் எடுத்துக்க வைக்க மாட்டியாங்க. அவன் திருப்பி கேட்கிறான், 2 மார்க் போட்டிருக்கே உனக்கு வைக்க மாட்டியாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் சொன்னா உண்மைக்கு நெஞ்ச தொட்டுட்டாங்க. சொன்ன விஷயம் சார், அந்த 2 மார்க் நான் சுமதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 100 மார்க் ஆக்கிடுங்க சார். ஏன்னா ஒரு பொம்பளை புள்ள கண்ணை தண்ணீர் வர எந்த ஆம்பளை படி விரும்ப மாட்டேன்னு பாருங்க. அங்க நிக்காங்க போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. கல்யாணத்துக்கு எப்படி இருக்கு அந்த தியாகராஜா கல்லூரியில் இலக்கியம் மன்றம் என்னை கூட்டிட்டு போனாங்க. இலக்கியம் அண்ணே எனக்கு ஒரே ஒரு தமிழ் வகுப்பு இருக்குது, ராமாயண வகுப்பு, அதை மட்டும் நடத்திட்டு வந்தேன். நீங்கள் வேணா அந்த உட்காருங்க, ஓரமாக உட்காருங்க. நாங்கள் நான் உட்கார்ந்து இவங்க 3/4 மணி நேரம் கம்பராமா நடத்தினாங்க. நடத்தி முடிச்சுட்டு கம்பர் என்ன சொன்னார், கம்பர் என்ன சொன்னார், கம்பர் என்ன சொன்னார். நாங்கள் ஒரு பையன் நிற்கான், உன்னை போய் ஓரமாக உட்கார சொன்னாங்க. கம்பர் என்ன சொன்னார்னு எங்கள் வீட்டுக்காரன் நத்தத்தில் வேலை பார்க்கணும். அந்த அவங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூட்டு போயிட்டு என்னைய பார்த்து அந்த மாதிரி வீரம் தாங்கலை. இந்த மாதிரி பெருமையை பயில உட்கார வச்சு பெருமை முன்னாடி ஒரு வீடியோ போடுங்க மிஸ். கடலுக்கு நடுவில் மாமரம் இருக்குது, கடலுக்கு நடுவில் மாமரம் தனியாக விடுதலை. கடலுக்கு நடுவில் மாமரம் இருக்குது, அது மாம்பழமா தொங்குது. எப்படிடா போய் பறிப்பேன்னு கேட்டுச்சு. அவன் மிஸ் பறவையா பறந்து போய் பறிப்பேன் மிஸ். கரெக்டு தானே, கடலுக்கு நடுவில் மாமரம் இருக்குது, ஒன்று இந்த விட மாட்டுது. உங்க அப்பனோட அவனை பறவையா மாத்திக்கான்னு கேட்டுச்சு. அவன் திருப்பி கேட்டான், உங்க அப்பனை கடலுக்கு நடுவில் மாமரத்தை போய் நட்டு வச்சான்னு கேட்டான். எவ்வளவு பயலு அவ்வளவு ஜாலியா வந்துகிட்டு நான் பூராத்தி அத்துட்டு போறேன். அதனால அவங்க அத்தானுக்குறான், பூராட்டி அத்துட்டு போறேன். அத்தானுக்கு நான் கேட்கிறேன், இப்ப பட்டிமலை முடிச்சுட்டு 10 மணிக்கு இந்த மாதிரி கொண்டு போய் பெருமாள் கிட்ட விட்டுட்டு போறேன். ஒரு திருட வந்து நகையை அத்துட்டு போயிடான். அவனை அத்தான் 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 சொல்லுங்களா. அதுக்கப்புறம் பூரா தாரம் முந்தாண்டு பரம்பரையில் பட்டிமன்றம் நாங்கள் தான் பேசினோம். இந்த மாதிரி நாங்கள் தாரம் அது வந்து கணவனா மனைவியா முடிக்கல, பட்டிமன்றம் முடிக்க அந்த இது சொல்றாங்களா கடைசியா தாரம்னு இறங்கி போற 3 பேர் பின்னாடி வந்து அக்கா நாங்க என்னப்பா ஏதோ தாரம் ஒண்ணுமே தரா போறீங்க. என்னன்னு கண்ணாசம் பாண்டாராம் கண்ணா என்ன பாட்டு சொல்ல, கண்ணாசம் ஏதோ ஒரு பாட்டு. நான் சொன்னேன், பெண்ணை படைத்து கண்ணை படைத்த கண்ணாசம் பாடினேன். அது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிய பக்கம் இப்படி பாடினேன். அதுக்கப்புறம் தான் என்ன இதாகி போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் குடும்பத்து மேல அளவு பாசமா இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் சுரேஷ், ஒரு பையன் 1 மாசம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரான். அம்மா வெளியில உட்கார்ந்துருந்தாங்க, அப்பா வெளியில உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா அடுப்படியில்னா நேரம் அம்மாட்ட போய் சம்பளத்தை கொடுத்தான். அம்மா சொன்னாங்க, உன்னை பெற்று வளர்த்த ராசா அப்பா இருக்காங்க, அப்பாட்ட போய் சம்பளத்தை கொடு. இல்லம்மா நீ வாங்கிக்கம்மா. அப்பா வருத்தக்கூடாது, அவர்கிட்ட போய் குறா சம்பளத்தை 1 மாசம் சம்பளம் குறா. இல்லம்மா நீ வாங்கிக்கம்மான்னு அம்மா கேட்டாங்க. ஏன்டா அப்பாட்ட கொடுக்க மாட்டேன்னு கேட்டாங்க. உடனே அவன் சொன்னா, அம்மா அந்த காலத்துல என்ன எல்கேஜி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நம்ம பணம் கேட்கறப்ப அப்பா பணம் கொடுப்பாரு. அப்பா பணத்தை இப்படி கொடுப்பாரு, இப்படி வாங்குவேன். கொடுக்குற அப்பா கை மேல இருக்கும், வாங்குற கை கீழே இருக்கும். கோயில் திருவிழா தீபாவளி பொங்கல்னா பேண்ட் ஷர்ட் எடுக்க அப்பா காசு தருவாரு. அப்பா பணத்தை எப்படி கொடுப்பாரு, நான் இப்படி வாங்குவேன். கொடுக்குற அப்பா கை மேல இருக்கும், வாங்குற ஏங்கை கீழே இருக்கும். இப்ப நான் சம்பளம் வாங்கிட்டேன்னு சொல்லி எங்க அப்பாட்ட போய் பணத்தை கொடுத்தா கொடுக்குற ஏங்கை மேல போய் எங்க அப்பா கை கீழே வந்துருமா. அதனால எங்களுக்கு எங்க அப்பா கீழே போகக்கூடாதுமா, அதனால அவரை கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா. இப்படி தாங்க இருக்கு ஆம்பளை பையன் வந்து குடும்பத்து மேல பாசமா இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு பாசமா இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட முடிஞ்சிச்சு. பெருந்தலைவர் காமராஜர் கல்யாணம் ஆகல, முதலமைச்சர் ஆனாரா. வாஜ்பாய் கல்யாணம் ஆகல, பிரதமர் ஆனாரா. அப்துல் கலாம் கல்யாணம் ஆகல, ஜனாதிபதி ஆகிட்டார். விவேகானந்தர் கல்யாணம் உலக புகழ் பெற்றார். முத்துராமலிங்கத்தர் கல்யாணம் ஆகல, அவர் தேசிய தலைவர் ஆகிட்டாரு. கல்யாணம் பண்ண நானே இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். வந்து சொல்றாங்க, தோசையெல்லாம் சாப்பிட எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா. பிள்ளை சாப்பிட நல்ல விஷயம் தான். சீரியல் போனீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ள டிவியில சீரியல் நடக்கிற போனா எந்த ஆம்பளைக்கு ஜோரே கிடையாதுங்க. நம்ம ஊரை கோயில் கட்டி ஒருத்தர் கும்பிடணும். எவன் தெரியுமா, அந்த விளம்பரம் போறியா பாருங்க, அவனத்தான் விளம்பரம் இடவெளியா கொல்லாம சோறாம செத்து சுண்ணாம்பா போயிடுவாங்க. அன்னைக்கு ஏதோ சீரியல் ஓடிட்டு செம்பருத்தி ஓடிட்டு வீட்டுக்காரமா போய் அம்மா பசங்க இருங்க
பசிக்குது அம்மா இருங்க திடீர்னு விளம்பரம் போட்டேன் குடுன்னு அடுப்புல வச்சு 3 தோசை மொத்தமாக டப்பு போட்டேன். என்ன நம்ப மாட்டேன் கடவுள் 3 தோசை இந்த மைக்கை கூட கருப்பு கண்ணை கருப்பு அவ்வளோ கருப்பு கனவு கண்ட கொடுத்துடலாம். நான் சொன்னேன் ஏம்மா எங்கள் அம்மா நான் தோசை விட கண்ணு விடையே இருக்கலாம் அப்படியே கண்ணை கரையேன்னு தோசை விட்டுருக்கேன். அது அப்படித்தான் வருது சீரியல் பார்க்க அவசரத்தில் அப்படித்தான் வருது. நான் மெதுவாக கிச்சனில் எட்டி பார்க்குறேன் சீரியல் பார்க்க அவசரத்தில் தோசை சுற்றிய குப்புற குப்பி அதில் சுற்றி இதில் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்பமாக இருக்கு என்ன ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல கணவன் வந்தோடனே மனைவி சாப்பாடு கொடுத்து அந்த சாப்பாடு சந்தோஷம் உண்மைதாம்மா. எங்கள் வீட்டுக்காரம்மா நான் ராத்திரி 2 மணிக்கு போனால் கூட எனக்கெல்லாம் சாப்பிடாம ஒரு கைது கொடுத்தேன் நல்லா வஞ்சாலும் ஒரு பாராட்டு இருந்தேன் பாராட்டுறேன். நீங்கள் அவங்க வீட்டுக்கார 2 மணிக்கு சாப்பிடாம இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்காரம்மா ராத்திரி 2 மணிக்கு போனாலும் எங்கள் வீட்டுக்காரம்மா எனக்காக சாப்பிடாம உட்காந்துருக்கோம். ஏன் தெரியுமா சாப்பிடாம உட்காந்துருக்கோம் நான் போய்தான் சமைக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு திருப்பி நடுவு தானே போன தீபாவளிக்கு வீட்டுக்காரங்க ஒரு சேலை வாங்கியிருக்கு 10 கிலோ கணத்துல ஒரு பட்டு சேலை வாங்கியிருக்கு. நான் கேட்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை 10 கிலோ கணத்துல பட்டு சேலை வாங்கலாமா? வாங்கலாம் 10 கிலோ வாங்கலாமா? கட்ட போறது அந்த மாதிரி துவைக்க போறது நான் தான் 10 கிலோ பட்டு சேலை தண்ணியில போட்டா 20 ரூபா இப்போ குறுக்கிலா படிக்க தெரியுமா? வாஷிங் மிஷின் கூட கிடையாது. அது எல்லாம் மேட்சா தான் வாங்குது. எல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல பரமேஸ்வரக்கான ஒரு அக்கா இருக்குது. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பச்சை கலர் சேலை, பச்சை கலர் ஜாக்கெட், பச்சை கலர் ஹேண்ட்பேக், பச்சை கலர் ரிப்பன், பச்சை கலர் வளையல், சொன்னா நம்ம மட்டும் பச்சை கலர் செருப்பு எல்லாம் பச்சை பச்சையா போட்டு புருஷனை திட்டுறதும் பச்சை பச்சையா திட்டுறதுமாக மேய்ச்சி பார்ப்பாங்க. என்ன நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கம், கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கம் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி பேசுறதுனால மனைவி பயந்துட்டு பேச நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கம் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி காற்று உலா ராஜாமா சிங்கமா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல நான் சிங்கம் தான். என் மேல பத்திரக்காரி ஏறி உட்காந்துருக்கேன். ஆண்கள்கிட்ட 1ஆம் தேதியே நீங்க சம்பளத்தை வாங்காட்டி அவ்வளோ அடுத்து வாங்கவே முடியாது. ஆமா உங்களோட பத்திரமா பூரா பத்திரமா வச்சுக்குவாங்க. பூவை எங்க நம்ம முடிவெட்ட போனால் மொத்தமே 30 ரூபா தானே, அதிகபட்சம் 50 ரூபா. ஆனால் அந்த பெண்கள் போறாங்க பிளிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை புருவா முடி எடுக்க 300 ரூபாங்க. புளக்கிங் புளிச்சிங் வச்சுக்காங்க. இன்னொரு புளிச்சிங் அது என்னடா புளிச்சிங்கன்னா ஒரு நாள் நீங்க பிடிச்சிங்கிறீங்கல்ல புளிச்சிங்க தான் அது. நான் ஒரு நாள் வீட்டுக்காரமா பைபாஸ் ரோட்ல உள்ள படுத்தி என்ன தாண்டா நடக்குதுன்னு உள்ள பார்க்க போறேன். உள்ள போனா அப்படியே ஒரு சேலை படுக்க வச்சு வெள்ளை துணியை பொத்தி போன மாதிரி பொத்தி வச்சிருக்காங்க. 2 வெங்காய தட்டை வீட்டுக்காரமா கண்ணில் வச்சிருக்காங்க. நாங்க வெற்றிக்காய் தானங்க வைப்பாங்க. அந்த மாதிரி கேட்டேன் 2 வெற்றிக்காய் வச்சோம் வீட்டுக்கார வச்சு காய்ச்சி தின்னு குடிச்சு அதில் வெங்காயத்துக்கு வச்சுட்டாங்க. போட்டு நல்லா பேய் மாதிரி அப்பி விட்டாங்க. ஒரு அம்மா வந்துச்சு, நான் கையை பிடிச்சிட்டு போனேன். அந்த அம்மா பின்னாடியே வந்துச்சு போன அப்படி மாதிரி போய் வண்டியில் ஏற போறேன். நீங்க யாரு அப்படின்னுச்சு. அப்புறமே பார்த்தா இந்த அம்மா பின்னாடியே மேக்கப்பை போட்டு கிளப்பி யாரு குழவி இந்த பெண்கள் பூரா பாரம் முடுங்கன்னு போராட்டம் பண்றாங்க. ஆண்கள் பூரா நம்ம இந்த பார்லரை மூடு போராட்டம் பண்ணுங்க. போன மாதம் என் மகளுக்கு கல்யாணம்ங்க. சொன்னா நம்ப மாட்டேன். பாப்பா சொல்லி 1 லட்ச ரூபா கல்யாணம் முடிக்க சொன்னீங்கல்ல, மேக்கப் போற பொம்பளை 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுக்க சொல்லுங்க பாப்பா. அது இந்த மாதிரி 35,000 ரூபா. எனக்கு பொண்ணு மேக்கப் போடுது இந்த மாதிரி மேக்கப் போடுது. பொண்ணு மேக்கப் போட ஒரு இந்த மாதிரி மேக்கப் போடுது. ஜாக்கெட் என்ன ஜாக்கெட்ல துணி 60 சென்டிமீட்டர் இந்த ஜன்னல் எங்க வைப்பாங்க? கோயில வைப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் வைப்பான். ஜன்னல பின்னாடி ஜாக்கெட்ல வச்சுருக்காங்க. அன்னைக்கு மாட்டுதாங்க வருவா தாத்தா பஸ்ல ஏறிட்டாரு. அவர் கொடைய வீட்டில் ஜன்னல் தான் தொங்க விடுவார் போல. இங்கே முன்னாடி வர மக்கள் இந்த ஜன்னல் தொங்க விட்டாங்க. அந்த மாதிரி சும்மா கிட்ட ஒரு கொடையை இழுக்க வாய்ப்பு அது இன்னும் எனக்கு வழங்கவே மாட்டேங்குது. பின்னாடி கயிறு வச்சு கட்டிட்டாங்க. நான் சொல்ற பெண்கள்லாம் நீங்க கிடையாது. சத்தியம் அக்கா தங்கச்சி எங்க அம்மா சின்னம்மா பெரியம்மா அவங்கள சொல்லவே நீங்க ரவுண்ட் கட்டி உட்காந்துருக்கீங்க. சந்துக்குள்ள வேலைக்கு வீட்டுக்காரமே கம்பெடுத்து அடிக்க விடும்.
நான் சொல்றேன், நான் கன்னியாகுமரிக்கு அங்கிட்டு காசு போய் இங்கிட்டு குடிக்கிறேன். ஜாக்கெட்ல கயிறை வச்சு கட்டி விட்டாங்க. அன்னைக்கு பஸ்ல நான் கேட்டேன், சொல்லும்போது நம்பி கட்டுற கம்பிங்க நம்பிக்கை பஸ்ல உட்காந்துருக்கேன். ஒரு அம்மா முன்னாடி அந்த கயிறு வச்சு ஜாக்கெட் போட்டு உட்காந்துருக்கு. ஒரு சட்டக்காரப்ப என்ன பண்ணேன், அந்த கயிறை கட்டி கம்பி கட்டி வச்சுட்டேன். நம்ம இறங்க எங்களுக்கு இப்படியே ஆட்டி. நான் இதை வந்து சொன்னீங்க, எதுக்கு இந்த ஜாக்கெட்டில் பொம்பளைலாம் கயிறு வைக்கிறாங்கன்னு இந்தம்மா நீங்கள் மட்டும் அன்றாயிரம் கயிறு வைக்கிறீங்க, அன்றாயிரம் கயிறு வைக்கிற ஜாக்கெட் ஒன்றாங்க அநியாயத்துக்கு போகுது. போச்சு நடுவது. நீங்க அந்த சீவிட பாத்துருக்கீங்களா? சீவிட இப்படி சீப்பை இங்கே வைப்பாங்க பாத்துங்க. சீப்பை இங்கே வச்சு நாலு ரெண்டா பிடிச்சு விடாங்க. ரெண்டா ஏன் இப்படி விட்டு ரெண்டா வகுந்துறாங்க. நான் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த குடும்பத்தை ரெண்டா வகுந்து விட அண்ணன் என்னைக்காச்சும் ஒரு சமையல் ஒழுங்கா பண்றாங்களாங்க? நீ சொல்றீங்க என்னைக்காச்சும் வீட்டு சமையல் ஒழுங்கா பண்றாங்களா? இப்ப ஜொமாட்டோ, ஊப்பர் ஈட்ஸ், ஸ்விக்கின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போனப்பட்டா டங்கின்னு பையோட டக்கு இறங்கிருக்காங்க. அந்த அண்ணன் பாதி தின்னுட்டு வரியா? நான் கேட்டேன், ஏன்டா திங்கிறேன்னு கேட்டேன். அண்ணன் உப்பு உரப்புலாம் கரெக்டாக போட்டுறான்னு பார்த்தேன். நம்ம மேலே அக்கறை திங்கிறது பாதி தின்னுட்டு கொண்டு வந்து கொடுக்குறியா? அன்னைக்கு எங்கள் வீட்டில் அன்னைக்கு அப்படித்தான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டியா? கொடுத்தா இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் போன சனிக்கிழமை கரெக்டாக போன சனிக்கிழமை கொடுத்துட்டியா? டிவியில் சீரியலை போட்டு விட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே பாருங்க, சீரியலை வச்சு நான் பரிமாறலாம் முடியாது. எல்லாம் 3 பேரும் தட்டத்துக்கு உட்காந்து, நானே என் மகன் 3 பேர் 3 தட்டை போட்டு உட்காந்து பெருமாள் இல்லை தட்டை போட்டு உட்காந்து முடியாது. இந்த மாதிரி ஒரு இட்லியை போட்டு அவங்க கேட்ச் பிடிச்சிட்டேன் மகன். அடுத்து நான் ஒரு இட்லியை கேட்ச் பிடிச்சிட்டேன். அடுத்து சட்னி அப்படி சக் அனுப்பி விட்டுருச்சு. கடைசியாக சாம்பார் பாக்கெட்டை பிரித்து பார்த்து உலகத்தில் எந்த முடிச்ச ஊற்றலாமுங்க, இந்த ஹோட்டல்காரங்க முடிச்சு அடிக்கவே முடியாதுங்க. தப்பு அடிச்சு அப்படி பிரிக்க முடிச்ச மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டான். அடுத்து ஒரு என் மகன் கரெக்டாக பிடிச்சி 3ஆவது அமுக்கிச்சு ஒரு கத்திரிக்காய் வந்து அடைச்சிருச்சு. நான் தட்டை வச்சுக்கிட்டே ராவிக்கிட்டே எப்படா வரணும். கப்பாக்கு 2டையோ சமைச்சா கப்புன்னு வந்து சாம்பார்லாம் தலையில கொட்டி ஒரு கத்திரிக்காய் மண்டையில் உட்காந்துருக்கேன். மகன் வந்து அப்பா அதில் கத்திரிக்காய்கிறான். குடும்பமாக நடத்துறாங்க, குடும்பமாக நடத்துறாங்க. எல்லாம் எவ்வளோ எங்கள் அம்மாவில் எவ்வளோ அழகாக சாப்பாடு கொடுக்குது. குடும்பம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமான தாய் மாமன் உறவு எல்லாத்தையும் இது பண்ணணும். இன்னைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரமும் சென்னையில் இருந்திருக்கணும். உங்கள் அண்ணன் மழுக்கு மொட்டை தாய்மா என்ன சொன்னா, நீங்கள் தான் தாய் மாமே வந்துடுங்க. வீட்டுக்காரமா சொல்லுது, எங்கள் சென்னைக்கு அங்கே போனால் எங்கள் அண்ணனுக்கு 5000 போய் செய்யணும். நம்ம தள்ளவாளத்துக்கு நடுவில் பட்டிமன்றத்து போனால் உங்களுக்கு 10,000, எனக்கு 10,000, 20,000. அதுல பாத்தீங்களா, நாங்க எங்க வீடு உங்க வீட்டு சொந்தத்தை அப்படியே கரெக்டா மெயின்டைன் பண்றான். அவங்க தம்பி வந்தா கோழி அடிக்கிறாங்க, அவங்க தம்பி வந்தா ஆடு கோழி அடிக்கிறாங்க, ஏன் தம்பி வந்தா எண்ணெய் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அன்னைக்கு உண்மைக்கே எங்க வீட்டுக்காரர் நல்லா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ நகைச்சுவை படம் சிரிச்சு கையை தட்டி சிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஜன்னலாக உட்காந்துருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எனக்கு குருன்னு காய்ச்சல் வருதுங்க, குருன்னு காய்ச்சல் வருது. என்ன பார்த்து நல்லா தெரிஞ்சு அப்புறம் போர்வை போய் படுத்துருச்சு. கரெக்டாக 1/2 செகண்ட் என் தம்பி வந்து காய் அடிக்கிறான். நம்ம ஜன்னல் என் தம்பி வரதை பார்த்து குருன்னு காய்ச்சல் வந்துருச்சு. நான் முடியாமல் போட்டி குழந்தைனார் வந்திருக்காரு, போய் முக்கு கடையில் 3 பரோட்டா வாங்கி கொடுத்து 3 மணி வச்சுட்டு அப்படியே ஏற்றி விட்டு வந்துருங்க. மறுநாள் உண்மைக்கே காய்ச்சங்க. அவன் தம்பி வரா எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஏங்க ஈரலை வாங்கிட்டாங்க, குடலை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க போட்டு இது பண்ணி. ஏன் என்னங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவேற்ற நடுவருங்க. இப்போ உறவு இவங்க வந்து சங்கீதா பேசுகிற என்ன சொன்னாங்க, கணவன் மனைவி உறவு மட்டும்தான் சொல்கிறாங்க. எல்லா உறவும் வேணும்ல, எல்லா உறவும் வேணும்ல. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அக்காங்க போன வாரம் வீட்டுக்கு வந்துச்சுங்க. வீட்டுக்கு வந்து என்ன சொல்லிச்சுன்னா, உன் மருமகள் கல்யாணம் வச்சிருக்கேன், லோனு மாமாவுக்கு லேட் ஆகுது, நீ ஒரு 1 லட்ச ரூபா கொடு, வர்ற மொய்யில உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு. கடனாக தான் கிடைச்சு, ஓசியாலாம் கேட்கலாங்க. எங்கள் அக்கா தானே தூக்கி வளர்த்துச்சு, ஓசியா கேட்கலாம், கடனாக கிடைச்சு. நான் ஒன்று நம்ம சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டுக்கார மாட்டேன். நான் ஏமா எங்கள் அக்கா காசு ஏற்குது, ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கலாமா? எங்கள் வீட்டு அப்போ 2 லட்ச ரூபா உண்மைக்கே இருந்துச்சு. நான் வீட்டுக்காரங்க சொல்லிச்சு, ஏங்க 1 லட்ச ரூபா எப்படிங்க பத்தும், கஷ்டத்தில் அந்த 2 லட்சத்தையும் கொடுத்துருந்துச்சு. சந்தோஷம். அடுத்து பார்த்தா ஏங்க எங்கள் அக்கா நகை பண்ணிச்சோ தெரியல, என்னன்னு தெரியல, நான் வச்சிருக்கல 10 பதக்கம் அதையும் தூக்கி கொடுத்துருந்துச்சு. லைட்டாக டவுட் வந்துச்சு. கனவா நான் லேசாக கிள்ளி பார்த்தே படிச்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்லிச்சுக்கோங்க, இருக்க சொத்து மொத்தம் தூக்கி கொடுங்க, நானே என் பிள்ளை தருணம் பிச்சை எடுக்கிறேன். அக்கா
அம்மாவுக்கு 1 லட்சம் ரூபா, நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அந்த அம்மா 80,000 சம்பளம் வாங்குது. கூட பட்டிமன்றம் நீங்க மாசம் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அக்காவுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா கட்டாங்க போயிடுவோம். அதோட விட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்காரன் போய் மயம் தூங்கிட்டு அடிச்சு எந்திரா, உங்க அப்பே எல்லா சொத்தையும் உங்க அக்காவை கொடுத்து நம்மளை தெருவில் பெருமாளோட பிச்சை எடுக்க விட போறான்டாங்குது. அவன் பாயை தூக்கிட்டு இதுக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணாதான் சொல்லி கேட்காங்க. இது தேவையா? எங்க நம்மளுடைய பண்பாடு என்ன? பாட்டி அந்த காலத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? இது சோறு, இது குழம்பு, இது ரசம், இது அப்பளம், இது வடை, எல்லாத்துக்கும் கூட பெரியப்பா கூட சித்தப்பா கூட. எங்க வீட்டுல அவ்வளவு பேர் இருந்தாங்க. பெரியப்பா கூட சித்தப்பா கூட அண்ணனு கூட தம்பி கூட மாமனு எல்லாத்துக்கும் கூட. கடைசியா காக்காய்க்கு கூட, அதுக்கப்புறம் நாய்க்கு கொடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தது போக நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன் காட்டுவாங்க. நண்டூர் நரியூர் நண்டூர் நரியூர்னு சொல்லி கிச்சன் காட்டி நம்மளை சிரிக்க வைப்பாங்க. ஏன்னா பிறருக்கு கொடுப்பதானுக்கு ஒருபோதும் துன்பம் வராது, இன்பம் தான் சொல்லி தருவோம். ஆனா நீங்க அக்காவை சொல்ல முடியாதுங்க. நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. ஏதாவது கல்யாணம் பண்ண பிறகு ஆண் மகன் நம்முடைய அக்கா தங்கச்சிக்கோ அம்மாவுக்கு பண்டாடி உங்க மனைவிக்கு தெரியாம 10 ரூபா கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, கொடுக்க முடியுமா? அந்த காலத்துல எங்க அம்மா எங்க அப்பா பாக்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியாம எனக்கு காசு கொடுத்துச்சுங்க. எங்க அம்மாவுக்கு காசு கொடுக்க மனைவிக்கு தெரியாம தான் கொடுக்க முடியுது. இது எப்படி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் இதை வந்து நான் மகிழ்ச்சின்னு சொல்வேன் என்று கூறி நடுவர்களே இதை கூட பாருங்க. தெய்வத்தை பாருங்க, சிவன் பாருங்க, சக்தியோட இருக்கிற சூடத்தோட இருக்காரு. நம்ம விஷ்ணு பாருங்க சக்கரத்தோட இருக்காரு. ராமன் வில்லோட இருக்காரு. ஏன் கல்யாணமான சாமி ஊரா ஆயுதத்தோட இருக்கு? கல்யாணமானப்ப சாமிக்கே ஆயுதம் தேவைப்படுது மனித சமாளிக்கணும். நம்ம எல்லாம் எந்த மாத்திரம் நீங்க பாத்தீங்களாக்கும் நல்ல விஷயம். நீங்க நம்ம கோயிலுங்க ஒரே ஒரு சொல்லி முன்னரே செஞ்சு பேசக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போய் குங்குமம் வைப்போம், விபூதி வைப்போம், சந்தனம் வைப்போம். ஏன் வைக்கிறோம்? பூசாரி வைக்கிறோம். அது கிடையாது. ஏன் குங்குமம் வைக்கிறோன்னா அம்மா அப்பா ரத்த உறவின் மூலமாக நாம் இந்த பூமிக்கு வந்ததால் அந்த ரத்த உறவை குறிப்பதற்காக சிவப்பு கடலில் குங்குமம் வைக்கிறோம். விபூதியா வைக்கிறான். இந்த உலகத்துல என்னன்னா ஆட்டம் பண்ணாலும் கடைசியா ஒரு குடி விபூதியா தாண்டா போப்புறதை குறிக்கிறதுக்காக விபூதி வைக்கிறோம். ஏன் நடுவில் சந்தனம் வைக்கிறோம்னா இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இந்த சந்தனம் போல வாசமிக்க வாழ்க்கை இந்த பூமிக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்தனம் வைக்கிறான். அப்படி வாசமிக்க வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும்னா அது திருமணத்திற்கு முன்புதான் முடியும் என்று கூறி திருமணத்திற்கு அப்புறம் வேணுமா கணவன் மனைவி வேண்டுமானால் சந்தோஷமா இருக்கலாம். வீட்டில் டிவி இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், மிக்சி இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கலாம். ஆனா தாத்தா பாட்டி இல்லை, பெரியம்மா பெரியப்பா இல்லை, சித்தி சித்தப்பா இல்லை, மாமா மாமி இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, அத்தை மாமா இல்லை, உறவுகள் இல்லை. இதயங்கள் இருந்த இடத்தில் இன்றைய இயந்திரங்கள் வந்துவிட்டனவே இந்த திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி தரும் என்று கூறி நான் இதனை பேசுகிற தங்கத்தட்டு சொன்ன வெள்ளித்தட்டு சொன்ன சில்வர் தட்டு கூட தரணும். உங்கள் கைதட்டை மற்றும் கூட வணக்கம். ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். வாங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கிறாரு. வாங்க. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தாய் தமிழை வணங்கி தோன்றுகிறேன். நடுவர்களே, மல்லி என்றால் மதுரை, அல்வா என்றால் திருநெல்வேலி, பூட்டு என்றால் திண்டுக்கல், மாம்பழம் என்றால் சேலம். ஆனால் உண்மையிலேயே மிகச் சிறந்த ரசிக பெருமக்கள் என்றால் இந்த பகுதியில் வாழும் ரசிக பெருமக்கள் தான். இவர்கள் நடுவே சுற்றும் தேனியாக, சுழலும் பம்பரமாக, உழைப்பிலே இரும்பாக, பழக்கத்திலே கரும்பாக இருக்கக்கூடிய நடுவர்களே, எண்ணெயை சார்ந்த பூச்செண்டுகளே, எதிரணியை சார்ந்த அணுகுண்டுகளே, ஆன்றோரே சான்றோரே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நடுவர்களே, எங்க வீட்டுக்காரர் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. வடக்க வாருங்கன்னா தெற்க வாப்பாரு, தெற்க வாருங்க அப்படின்னா வடக்க வாந்துட்டு உட்காந்துருப்பாரு. இல்ல இந்த இப்ப நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கேமராமேலேயே 1 மணி நேரம் வெறிச்சு சொன்னா இல்ல பாக்குறதே ஒழுங்கா பார்க்க தெரியலையே, பேசுறதாச்சும் ஒழுங்கா பேசணுமா இல்ல? என்ன பேச்சு, அடிக்கிறாங்க தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அக்கா அடிச்சா என்ன தப்பு? ஆமா தப்பே. நீங்க நடுவர் தானே, முதல்ல எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. இப்ப 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஹீரோ கொண்டா பைக் வாங்குறேன்க்கா,
காலையில ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு 2 மிதி. தூக்கி போட்டு 2 மிதி மிதிப்போம்ல. 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குற வண்டி சரியில்லைனாலே 4 மிதி மிதிக்கிறோமே. 100 பவுன் நகையும் 1,00,000 ரூபாய் வாங்கிட்டோம்ல. சரி நல்லா மிதிங்கம்மா. தப்பு செய்யும் போது தூக்கி போட்டு மிதிச்சு திருத்துறவதாங்க பொண்டாட்டி. எங்க வீட்டு பக்கம் வந்து அதுல எங்க அண்ணன் உண்மையிலேயே எங்க அண்ணன் பாசக்காரன். உண்மையிலேயே பாசக்காரன். எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் என்கிட்ட வருவாங்க. தங்கச்சி ஏமா சண்டை ஓடுற? விடுமா தங்கச்சி, குடும்பம்னா 4 இருக்கத்தான் செய்யும். விடுமா தங்கச்சி, குடும்பம்னா 4 இருக்கத்தையும் செய்யும். குடும்பம்னா 4 இருக்கத்தையும் செய்யும். அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்த பத்தி தெரியுது எங்க அண்ணனுக்கு குடும்பமே 4 இருக்கு. இங்க வந்துட்டு யாரும் திருமணம் செய்து கொள்ளாதீங்க, இவருக்கு மட்டும் 4 குடும்பமா? ஆனா இளைஞர்கள் எல்லாம் யாரும் திருமணம் செய்து கொள்ளாதீங்க, திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சினா ஏனே 4 குடும்பம்? சொல்ல போனா காலனியே வச்சிருக்கிறாங்க. குடும்பத்தை உருவாக்குச்சுன்னா கிராமத்தை உருவாக்குறது. என்னங்க நடுவர்களே, திருமணம் என்பது நிகழ்வு அல்ல, அது ஒரு வாழ்வு நடுவர். 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சூழ்ந்து வரும் வேளையிலே 8 திசையிலிருந்து உறவினர்கள் வந்து வாழ்த்து சொல்ல, 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் வாழ்த்து சொல்ல, 4 வேதங்கள் சொல்லியபடி 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் ஒரு மனமாக இணையிறதுதானுங்க திருமணங்கிற பந்தம். வர சொல்லிக்கிட்டு இல்ல என்னங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க அப்படி சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி இருந்தாங்களாம். எங்க வந்து கதை சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைய கையில ஒரு கருப்பு கை கூட இருக்காது கழுத்துல. நான் அதே கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, சட்டையில 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு தான் நடப்பாங்க. என்னன்னா மாமியார் வீட்டுல வாங்கின மைனர் செயின் மின்னும்ல, ஐயா ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. சினிமாவுக்கு போலாமா, சினிமாவுக்கு போலாமா, பிரேஸ்லெட் அங்க மின்னும்ல வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட். அக்கா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நடுவர்களே ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அண்ணன் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சங்கீதா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏன்னா இந்த உண்மையை நான் சொல்லி ஆகணும். என்னுடைய உறவுகளுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிதான் ஆகணும். அக்கா எங்க வீட்டுக்காரரு கல்யாணத்துக்கு முன்னாடி சவு முட்டாயில வாட்சி கட்டிக்கிட்டு இருந்தாரு. வாட்சி இல்லைங்க, சவு முட்டை 50 பைசாவுக்கு 50 பைசாவா 10 பைசாவா? அப்ப 10 பைசாவுக்கு சவு முட்டாயில வாட்சி கட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப கட்டி இருக்கிறாரே இந்த பிளாக் மெட்டல் வாட்ச், அது எங்க அண்ணன் எனக்கு சீதனமா வாங்கி கொடுத்த வாட்ச். நடுவருக்கு பிரசன்ட் பண்ண கூடாது. உள்ளே இல்ல. ஆமாமா இப்பதான் பாக்குறேன். உள்ளே இல்லாம வாட்சா ரொம்ப தியாகிமா உங்க வீட்டுக்கார. சங்கீதா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த வாட்ச்மா ரோசத்துல கோபப்பட்டு தூக்கி எரிஞ்சுட்டாருக்கா. சட்டை சட்டை வேணா விட்டுருவாங்க. அண்ணன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு மகிழ்ச்சி எப்பங்க வந்தது? திருமணத்திற்கு பின்புதான் வந்ததுங்கிறதுக்காக சரிப்பா மன்னிப்போம் மறப்போம் வச்சுக்கலாம். என்ன வந்துகிட்டு எம்பிட்டு பேச்சு? மேட்ச் மேட்சா ட்ரெஸ் பண்றோம், மேட்ச் மேட்சா ட்ரெஸ் பண்றோம். பெண்கள் நாங்க மேட்சா தான் ட்ரெஸ் பண்றோம். ஏன் நாங்க மேட்சா ட்ரெஸ் பண்றோம்? கட்டிக்கிட்டு மேட்சா இல்ல, கட்டிக்கிறதா மேட்சா. இத்தனை பேர் கை தட்டுறாங்கன்னா யாருமே மேட்சா இல்ல. இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் குடும்பம் நடக்கிறமா இல்லையா? அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி. திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி. கோயில் கட்டணும்னா யாருக்கு கோயில் கட்டணும் தெரியுமா? நடுவர்களே, யாருக்கு கோயில் கட்டணும் தெரியுமாங்க? குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தி அவன் பெற்ற பிள்ளைகளுக்காக 10 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சு புள்ள வளர்க்கிறாளே ஒரு பொம்பளை குடும்ப தலைவி, அவளுக்கு கட்டணுங்க கோயில், அவளுக்கு கட்டணுங்க கோயில். என்னங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தா எடுத்த வீட்டுல ஒரு அண்ணாச்சி ஃபுல்லா வர்றாருங்க.
வந்து அப்படியே கதவை தட்டுறாரு. தட்டி அந்த அம்மாட்ட, ஏ கமலா, உனக்கு மாளிகை கட்டவா, கூட கோபுரம் கட்டவா? அந்த அம்மா சொல்லியோ, முதல்ல இடுப்புல இருக்கிற வேட்டி ஊரே பார்த்து சிரிக்குது. தின்னு பொத்து காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். பொத்து காலில் விழுந்துட்டாங்க. பதறிட்டாங்க. பொம்பளை பதறிட்டா. யோ, நீ வீரவாண்டி தேரியா? நீ வீரவாண்டி தேரு. நீ ஏன் காலில் விழுகலாமாயா? விட்டுட்டு போயா, போ வீட்டுக்கு போன்னு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு கத்துறா, ஐயோ பாவி பரப்ப, காலில் கிடந்த கொலுச காணாமே. அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவன் கூட மகிழ்ச்சியா குடும்பம் இருக்கிறான் இல்லைங்க, அதுதாங்க வாழ்க்கை. அதுதாங்க திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சி. எழுத்து பேசுறான். என்னங்க யாரங்க எழுத்து பேசுறோம்? எழுத்து வீட்டுக்காரையாங்க எழுத்து உங்களை தாங்க எழுத்து பேசுறோம். இல்ல, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து எங்களை எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க? அடியே என் பேசுறேன் கடி வச்சிருக்கிறேன், அடியே என் பிரசன் கடி வச்சிருக்கிறேன், அடியே என் டவுசன் கடி வச்சிருக்கிறேன், அடியே என் செருப்பன் கடி வச்சிருக்கிறேன், எத்தனை டீ போட்டு பேசுறீங்க? அக்கா, பதிலுக்கு நாம என்னைக்காச்சும் காப்பியை எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி நீட்டி, இந்தடா காப்பி, நீ கெட்ட ஏட்டுக்கு உனக்கு காப்பி ஒரு கேடாடா கேட்பமா? கேட்க மாட்டேன். அதுதாங்க பொம்பளை. அதுதாங்க மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சி. வகுடு எடுத்து சீவிரமா, குடும்பத்தை ரெண்டா உடைக்கிறோமா? உண்மைதாங்க, நாங்க வகுடு எடுத்து சீவுறோம். ஏன் வகுடு எடுத்து சீவுறோம்? வகிட்டிற்கு ஒரு பக்கம் இருப்பது எங்களுடைய பிறந்த வீடு, வகிட்டிற்கு இன்னொரு புறம் இருப்பது எங்களுடைய புகுந்த வீடு. பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் நடுவே ஒரு உறவு பாலமாக இருப்போம்ன்றத காட்டுறதுக்காகத்தான் நாங்க வகுடு எடுத்து சீவிக்கிட்டு இருக்கோம். தப்பா சொல்லுங்க. வகுடு ஆமாங்க, நான் வகுடு எடுக்கல. பிறந்த வீடு வேற புகுந்த வீடு வேறன்னு பிரிக்கலங்க. சமாளிக்கிறது சொல்லி சமாளிக்கிறது என்ன சொன்னாலும் ஒரு பேச்சா? அதுல ஒரே ஒரு உண்மைதாங்க எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே எங்க அண்ணன் வீட்டுல இன்னைக்கு விசேஷம், நானும் எங்க வீட்டுக்காரே எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனா நாங்க போகல. ஆனா அதுக்கு ஒரு தப்பான காரணம் சொன்னாரு. என்னன்னா, நான் வந்து எங்க அண்ணன் வீட்டு விசேஷத்துக்கு போனேன்னா மொய் செய்வேனா, அதுக்கு பதிலாக நான் உங்க கூட பட்டிமன்றத்துக்கு வந்தேன்னா நீங்க எனக்கு 20,000 ரூபாய் தருவீங்களா, எங்க வீட்டுக்காரருக்கு 20,000 ரூபாய் தருவீங்களா? இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வந்து என்ன அப்படியே நாங்க பேராசைப்பட மாட்டோங்க. உண்மையானே சொல்றேன், பெண்கள்லாம் நாங்க பேராசைப்பட மாட்டோம். இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு போகையில நீங்க எனக்கு ஒரு நயா பைசா ஓட்டு தரலாம். எனக்கு வேணா, எங்க சகோதரிக்கு வேணா, எங்க சகோதரிக்கு வேணா, எங்க அண்ணன் யாருக்குமே வேணாம். திட்டக்கூடாது, வேணாங்க. நான் சொல்றேங்க, எங்க அண்ணி சார்பா நான் சொல்றேன், எங்க யாருக்கு ஒரு நயா பைசா கூட வேணாம். இருந்தாலும் ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே என் சார் கிட்ட சொல்லி எங்க 3 பேருக்கும் அந்த மாரியம்மன் கோயில் பக்கத்துல ஆளுக்கு 3 சென்ட் இடம் மட்டும் ஒரு நயா பைசா கூட வேணாங்க. வேணாம் சும்மா ஒரு பேச்சுக்கு உண்மையிலேயே சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டேன். உண்மையிலேயே நான் எங்க அண்ணன் வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தேன்னா என்னுடைய அண்ணன்கிற ஒரே ஒரு உறவைத்தான் நான் சந்தித்திருக்க முடியும். ஆனால் உங்கள் மூலமாக இந்த தல்லாகுளம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்ததாக இத்தனை உறவுகளை சந்திக்க முடியுதுன்னா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி கொஞ்சம் சேர்த்தே கொடுத்துறேன். நன்றி நன்றி நன்றி. வந்து சொன்னாரு, திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி. எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கு? அதுல எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. இவங்க ஸ்கூலுக்கு போனாராம், எங்க ஸ்கூலுக்கு போனாராம், இப்படி ஒவ்வொரு ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தா என்னைக்கு தான் அவர் வேலைக்கு போவாரு. ஒரு வேலைக்கு போறது கிடையாது, அங்க போனா இங்க போனோம். உண்மையிலேயே திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சி கிடையாதுங்க, வெறும் சேட்டை மட்டும்தான். திருமணத்திற்கு முன்பு சேட்டை மட்டும்தான். நாங்க நடத்துறோம், நாங்க வகுப்புல சமாளிக்கிறோம் எங்க பிள்ளைல. ஒரு நாள் என் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்னு கேட்டேன்ப்பா. உடனே அவன் சொன்ன கிரிக்கெட் பிடிக்கும் டீச்சர். சரிடா, கிரிக்கெட்ல யாரை பிடிக்கும்? கும்ளே.
கும்ளே. சரி, கும்ளேயோட அப்பா பேர் என்னடா? உடனே நான் சொல்றேன் ஆம்பளே. அம்மா பேர் என்னடா? பொம்பளே. சோதிக்கிறாங்க. இது மகிழ்ச்சியா? அசோகர், நான் பாடம் நடத்துறேன், தொண்டையிலே கத்துறேன். அசோகர் மரங்கள் நட்டார், குளங்கள் வெட்டினார் அப்படின்னு கேட்டுட்டு, எதுக்குடா குளங்கள் வெட்டினார் அப்படின்னு. உடனே சொன்னேன், டீச்சர் பெண்கள் குளிப்பதற்காக டீச்சர். ஏற்றுக்கிட்டேன், ஒரு மாதிரியா இருந்துச்சு, இருந்தாலும் ஏற்றுக்கிட்டேன். சரி, எதற்காக மரங்கள் நட்டார்? ஆண்கள் மறைந்திருந்து பார்ப்பதற்காக டீச்சர். எம்போட்டு பேச்சு. ஒரு பையனை 3 மார்க் கொஸ்டினுக்கு 23 பக்கம் எழுதிருக்காங்க. 23 பக்கம் அசந்து போயிட்டேன். எடுத்து பாக்குறேன், முதல் பக்கத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு வார்த்தை திருப்புக. சரி, பிள்ளை பின்னாடி எழுதிருக்கிட்டு திருப்பிட்டேன். திருப்புக திருப்புக திருப்புக, 23 பக்கமும் திருப்புக. கடைசியா 23வது பக்கத்துல எழுதியிருக்கிறான், நீங்க உண்மையான டீச்சரா இருந்தா, மானம் உள்ள டீச்சரா இருந்தா, ரோசம் உள்ள டீச்சரா இருந்தா எங்க 35 மார்க் போட்டு என்னைய பாஸ் பண்ணிருங்க பாப்போம். இப்படிக்குன்னு போட்டு ஒரு அருவாப்படம், அதுல ரத்தமா சொட்டுது. ஆனா நான் 35 மார்க் போட்டுருவேனா? நான் உங்கள்கிட்ட பேசுறேன் பட்டிமன்றம், நான் அப்படி மானம் கட்டு போய் தெரியல, நான் ரோசா கட்டு போய் தெரியல. 35 மார்க் போடுவேனா? 50 மார்க் போட்டோம்ல. உயிரோட வீட்டுக்கு போகணும்லங்க, உயிரோட வீட்டுக்கு. திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இதுதானா? மகிழ்ச்சி இதுதானா? என்னங்க காதலிக்கிறாங்க, காதல் என்ன காதல்? எந்த வயசுல காதலிக்கிறதுங்கிற ஒரு விவசாய கிடையாதா? என் வீட்டுக்கு ஏத்த வீட்டுலங்க 8வது படிக்கிறாங்க ஒரு பையன், 8வது படிக்கிற பையன் 10வது படிக்கிற பொம்பளை பிள்ளை கொண்டு போய் லவ் லெட்டர் கொடுக்குறான் என் கண்ணு முன்னாடியே. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் பிரச்சனை 8வது தானே படிக்கிறேன், 8வது தானே படிக்கிறேன், இப்படி போய் லவ் லெட்டர் கொடுக்குறியே வெக்கமா இல்ல அப்படின்னு உடனே முறைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். மறுநாள் காலையில 6 மணி தொட்டை தொட்டை சத்தம், கதவு சத்தம். கதவை திறந்து பாக்குறேன், அந்த பையன் நமக்கு ஏன் கையில ஒரு லெட்டர் கொடுத்துட்டான். எனக்கு அப்படியே ஷாக். விரிச்சு பாக்குறேன், எழுதிருக்கான், கதிர் விட்டு கிளம்பும் எனது அருமை காதலை கண்டு எதிர் வீட்டு எருமைக்கு ஏன் இந்த எரிச்சல். சந்தோஷப்படாது. எழுதி கொடுத்ததே அந்த வீட்டுக்காரர் தான். சக்கிரா எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? பூரா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். காதிர் வீட்டு குழம்பு பூரா எழுத்து பிள்ளை. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் எங்க வீட்டுக்காரர். அதுல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொன்னாரு. என்னமோ என் தம்பி வந்தா நான் கறி அடிக்கிறேன்னா, ஆடு அடிக்கிறேன்னா, கோழி அடிக்கிறேன்னா, அவங்க தம்பி வந்தா அவர் அடிக்கிறேன்னா, பழைய கஞ்சி வைக்கிறேன். என்னங்க நியாயம்? பெண்கள் எப்பவுமே நியாயமா தாங்க செய்வோம். நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணத்து அன்னைக்கு எங்க வீட்டுல எவ்வளவு மனக்குழப்பத்தோட கல்யாணம் பண்ணி இவர் கையில புடிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்ப யோசிப்பாங்க, ஒரு பையன் திருடு முடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு கொஞ்சம் மரியாதை திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு, கொஞ்சம் கூறுவார் இல்லாத மாதிரி இருந்தாரு. அவருக்கு போய் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இவர் நம்ம பிள்ளைய ஒழுங்கா வச்சு காப்பாத்துவாரான்னு எங்க வீட்டுல ஒரு சந்தேகம். பொண்ணை பத்த வீட்டுல எல்லாருக்குமே சந்தேகம். உடனே என்ன செய்வாங்க, சிஐடி ஆபீசர் என் தம்பி போட போய் பார்த்துட்டு வாங்கினோடனே அவன் விறுவிறுன்னு எங்க வீட்டுக்கு வருவான். வந்த உடனே அவனுக்கு நான் பழைய கஞ்சி ஊத்துனேன்னா ஊருக்குள்ள என்னங்க சொல்லுவான், அக்காவை மாமா கொடுமைப்படுத்துறாருன்னு கேவலமா பேசுவானா? கேவலப்படுத்த விடுவாங்க எங்க வீட்டுக்காரன், நான் கேவலப்பட விடுவனா? அதனால நான் கம்மி அடிச்சு குழம்பு வச்சு குடல் எல்லாம் போட்டு கொடுத்தேங்க. உடனே அவன் என்ன சொல்லுவான், அக்காவை மாமா ஆஹா ராணி மாதிரி வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள போய் சொல்லுவானா இல்லையா? மகிழ்ச்சி இதே இது. என் குழந்தை இவங்க தம்பி, என் குழந்தைன்னா அவன் வந்து என் பிள்ளை மாதிரிங்க, என் பிள்ளை மாதிரி, நம்ம வீட்டு பிள்ளை. அவனுக்கு நான் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. பழைய கஞ்சி ஊற்றி கொடுத்தா பசங்க குடிச்சிட்டு போறேன் சொல்ல மாட்டேங்க, சொல்லவே மாட்டாங்க. இதுதான் மகிழ்ச்சி. நடுவர்களே, திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி இருக்கிறது. முன்னாடி என்னங்க மகிழ்ச்சி? என்ன 3 வயது மகிழ்ச்சி நினைக்கிறாங்க. 3 வயதுல சேர்ந்துக்கிறாங்க, ஒரு வண்டியில ஏறிக்கிறாங்க, 100ல போறாங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 100ல போயிட்டு 108 திரும்பி வர்றாங்க. 100ல போய் திரும்பி வரியே, இதுதான் மகிழ்ச்சியா?
அழகா ஒரு கவிதை எழுதினா. யமன் கூட எங்கள் இளைஞர்களை பார்ப்பதற்காக எருமை மாட்டின் மீது மிக மெதுவாக வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த இளைஞர்களோ யமனை பார்ப்பதற்காக யமகாவிலே 100-இல் பறந்து கொண்டு இருக்கிறார்கள் கவிதை எழுதினா. இதுவா உங்களுடைய முயற்சி? ஒரு வண்டி வச்சிருக்காங்க, என்ன வண்டினே தெரியலங்க. இப்படி இருக்குங்க வண்டி. வண்டி இப்படி இருக்கு. ஓட்டலின் கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்கான், பின்னாடி உட்காந்துருக்கிற தேர்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்கான், 3வது மாடியில உட்காந்து மாதிரி உட்காந்துருக்கான். போறான், டபக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி பிரேக் போட்ட உடனே பின்னாடி இருக்கிற வய முன்னாடி இருக்கிற ஸ்கூட்டில ஒரு உள்ள போயிட்டு இருக்குங்க. அதுல போய் பின்னாடி சர்க்கு போயிட்டு கூப்பிடுறேன், வாடா வாடா. அதெல்லாம் இல்ல, போனது அது போய்கிட்டே இருக்கு. இதுவா நடுவர்களே மகிழ்ச்சி? சகோதரி வந்து சொன்னாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பாராட்டு. ரொம்ப அற்புதமா பேசினாங்க. நான் மேம்படுத்து ரசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒரு கருத்து சொன்னாங்க. எனவே இளைஞர்கள் வந்து திருமணத்திற்கு முன்பு சூடாக சாப்பிட்டார்கள், திருமணத்திற்கு பின்பு சுடவை சாப்பிட்டார்கள். சூடா சாப்பிடுறதா சுட வச்சு சாப்பிடுறதாங்கிறது இல்லைங்க விவாதம். எது மகிழ்ச்சி? சூடாக சாப்பிடுவது மகிழ்ச்சியா, சுட வைத்து மனைவி கையால் சாப்பிடுவது மகிழ்ச்சியா? சுட வைத்து மனைவி கையால் சாப்பிடுவது தாங்க மகிழ்ச்சி. கல்யாணமான புதுசுல நிகழ்ச்சியில கண்டிப்பா சொல்லி ஆகணும். கல்யாணமான புதுசுல தங்கச்சி சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கல்யாணமான புதுசுல லேட் நைட் வீட்டுக்கு வந்தாருங்க. அப்போ எங்கள் மாமியார் சொன்னாங்க, ஏம்மா பழைய கஞ்சி மட்டும்தான் இருக்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிடுறேன், பழைய கஞ்சி இருக்கு, உங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்னா அதை கொடுத்துருமான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் போய் படுத்துட்டாங்க. சரிட்டு நான் கொட்ட உட்காந்தே இருக்கேன். கரண்ட் வேற இல்லைங்க, கரண்ட் போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் 11 மணிக்கு வந்தார். வந்த உடனே நான் சொன்னேன், ஏங்க பழைய கஞ்சி மட்டும்தான் இருக்கு, குடிக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு என்ன சரி, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே எப்போ இருக்குல்ல, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே அப்பயே நான் சுதாரிச்சிருக்கணும். விட்டுட்டு செல்லம் அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே பழைய கஞ்சியை குடிச்சுப்பே செல்லம், தொட்டுக்க கூட ஒண்ணு வேணாம் செல்லம், நீ பக்கத்துல உட்காந்துருந்தாலே போதும். எம்பிட்டு வசனம்ங்கிறீங்க, யாருமே எழுதி கொடுத்தான்னு தெரியும். முப்பிட்டு வசனத்தையும் பேசிக்கிட்டு ஒரு மெழுகு வெளிச்சத்துல உட்காந்து அப்படியே அந்த கஞ்சி குடிச்சுக்கிட்டே சொல்றாரு. நான் கேட்டேன், ஏங்க நொந்து போச்சா, நல்லா இருக்கா அப்படின்னு. சூப்பரா இருக்கு செல்லம், உன்னை மாதிரியே இருக்கு செல்லம், அதுல உன்னை மாதிரியே இருக்கு செல்லம், உன்னை மாதிரியே இருக்க செல்லம் நிறைய தடவை சொல்லிவிட்டாருங்க. அப்பயே நான் சுதாரிச்சு குடிச்சிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுதாங்க மகிழ்ச்சிங்கிறது. அவ்வளவு சந்தோஷமா 2 பேரும். அதுல எனக்கு வேற ஒரு வாய் ஊட்டி விட்டாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இருந்தாலும் எங்க வீட்டுக்கார மூஞ்சியை பார்த்துட்டு நான் குடிச்சிட்டேன். அதுக்கு இது பரவாயில்லன்னு நினைச்சு காலையிலங்க எங்க மாமியாரு கத்துறாங்க பின்னாடி இருந்து, என் மகனுக்கு கஞ்சிய குடுத்தியா இல்லையாமா? கொடுத்தனே அத்தை. என்ன கஞ்சி அப்படியே இருக்கு, மாட்டுக்கு வச்சிருந்த புண்ணாக்க காணா, மாட்டுக்கு ஊற வச்சிருந்த புண்ணாக்க என்னை மாதிரியே இருக்கு சொல்லி ஒரு சட்டி புண்ணாக்க குடிச்சீங்களேம்மா. சூடாக சாப்பிடுவதில் மகிழ்ச்சியா, சுட வைத்து புண்ணாக்க இருந்தாலும் மனைவி கையால் குடிப்பது மகிழ்ச்சியான்னு யோசிச்சு சொல்லுமா. அதுதான் மகிழ்ச்சிங்கிறது. ஆட்டோலயே போய் மாமியார் மருமக சண்டை, திருமணத்திற்கு பின்பு சண்டை. தயவு செஞ்சு எந்த மேடையிலையும் தயவு செஞ்சு இனிமே மாமியார் மருமக, இங்க பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம என்னைக்காவது மாமியார் மருமக சண்டை போட்டுருவாங்க? கிடையாதுங்க. நடுவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு பொழுது போகலன்னா வெளியில போய் ஃபுட்பால் விளையாடுவீங்க, கிரிக்கெட் விளையாடுவீங்க, வாலிபால் விளையாடுவீங்க. நாங்க பெண்கள் என்னங்க செய்வோம்? ஒண்ணுமே செய்வோம். போர் அடிச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்களே எங்க மாமியார் வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடுவாங்க. எங்களுக்கு போர் அடிச்சுன்னா எங்க மாமியார் மேல நாங்க இட்லி தட்டை தூக்கி எறிவோம். எங்க மாமியார் குடிச்சுக்குவாங்க, வாசல்ல போய் விழுவோம். அது போர். பதிலுக்கு எங்க மாமியார் அவங்களுக்கு போர் அடிச்சுன்னா தோசை சட்டியை வீசி எறிவாங்க, நாங்க குடிச்சுக்குவோம், தெருவை தாண்டி போய் விழுவோம். அது சிக்ஸர். எங்க மாமியார் கிளீன் போல்ட் அவுட்டு. நானும் ஏன் மாமியார் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கூடையில உங்களை யாருக்க வரைச்சது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். சண்டை போட்டா கூட நாங்க எங்க மாமியார் கூட தான் சண்டை போடுவோம். என்னைக்காச்சும் உங்க மாமியார் கூட சண்டை போடுவோம்? அது யாரோ நம்ம உரிமையா எப்பவுமே எங்க மாமியார் கூட தான் சண்டை போடுவோம். அடுத்து எங்க அணியில 2 பேருமே
எங்கள் மாமியார் எங்கள் உரிமை. எங்கள் உரிமை. நாங்க அடிச்சுக்குவோம், சேர்த்துக்குவோம். அதை பத்தி நீங்க யாரும் பேசக்கூடாது. பேசக்கூடாது. ஆமா. வந்துட்டு உண்மையிலே எங்க அணியில 2 பேருமே ரொம்ப அற்புதமா குழந்தையை பத்தி சொன்னாங்க. குழந்தை செல்வம்ங்க, குழந்தை செல்வம். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைய தூக்கினால் கை வலிக்கும் நடுவர்களே, தூக்கினால் கை வலிக்கும். கை வலிக்கிறதே என்று இறக்கி விட்டால் மனசு வலிக்கும் நடுவர்களே. அதுதான் குழந்தை செல்வம். திருவிழாவில எல்லாம் பாருங்க, எப்பவுமே அம்மா குழந்தைய இடுப்புல தூக்குவாங்க. குழந்தைய இடுப்புல தூக்குவா. ஏன் தெரியுமா? அம்மாவுடைய பழக்கமே குழந்தைய இடுப்புல தூக்குறதுதான். ஏன்னா தான் பார்த்த உலகத்தை இந்த குழந்தை பார்த்தால் போதும் என்று நினைப்பவள் தாய். ஆனா அப்பா ஒருபடி மேல, அப்பாங்கிறவரே ஒருபடி மேலங்க. என்ன செய்வார் தெரியுமா? குழந்தையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு சாமி பாருடா, சாமி பாருடான்னு கேட்பார். ஏன் தெரியுமா? தான் பார்த்த உலகத்தை விட தன் மகன் ஒருபடி மேலாக பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர் தான் தந்தை. தெரியாது அந்த பிள்ளைக்கு தானே ஒரு சாமி மேல உட்கார்ந்துக்கிட்டு சாமியை பார்க்கிறோம் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது. இதுதாங்க பாசம். அந்த பாசத்துக்கு ஈடு இணையாக எதையாவது உங்களால சொல்ல முடியுமாங்க நடுவர்களே? எல்லாத்துக்கும் மேல ஆண்களுக்காக நான் சொல்லக்கூடிய உறவு, ஆண்களுக்காக பேசக்கூடிய இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பா எங்க வீட்டுக்காரருக்காக சொல்லக்கூடியது, கொழுந்தியாங்கிற உறவு உங்களுக்கு எப்பங்க கிடைக்குது? கொழுந்தியாங்கிற உறவு உங்களுக்கு எப்ப கிடைக்குது? திருமணத்திற்கு முன்பு கிடைக்கிறதா, திருமணத்திற்கு பின்பு கிடைக்குதா? ஏங்க ஒரு நாள் எங்க அம்மா வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமா சொல்ற. 6 குழந்தையாடாம இந்த 6 குழந்தைங்க எப்ப கிடைக்குது? திருமணத்திற்கு பின்பு தானே. இந்த மகிழ்ச்சி எப்ப வருது? திருமணத்திற்கு பின்பு தானே. ஒரு நாள் எங்க அம்மா வர்றாங்கன்னு சொன்னேன். உங்க வீட்டுக்காரர் கொதிச்சு எழுந்துட்டேன். எதுக்கு உங்க அம்மா வர்றாங்க? உங்க அம்மாவுக்கு அங்க வேலை வெட்டி இல்லையா? வயசான காலத்துல எதுக்கு இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு திரியுறாங்க? என்ன சோறு என்ன அடுப்புலையா காய்க்குது, மரத்துலையா காய்க்குது, ஆக்கி போடுறதுக்கு யாருக்கு அத்து இத்துன்னு தாம் தூம் குதிச்சார். ஒண்ணு தெரியலங்க. என் தங்கச்சிக்கு லீவ் விட்டுருக்காங்களா, மதுரையை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சது. அதனால எங்க அம்மா துணைக்கு வரலாம். குரலே மாறிடுச்சு எங்க வீட்டுக்காரரு. என்னது உன் தங்கச்சி வருதா? உங்க அம்மாவோட உன் தங்கச்சி வருதா? சொல்லவே இல்லை. வரட்டுமா, தாராளமா வரட்டும். உன் தங்கச்சிக்கு நம்மள விட்டா, குறிப்பா என்னைய விட்டா யாரு விட்டா? வரட்டுமா. உங்க அம்மா எதுக்கு வயசான காலத்துல கஷ்டப்படுது? நீ உங்க அம்மாவும் சோறாக்கி போய் சாப்பிடுங்க. நான் உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் சினிமாவில கோனாறு கடையில குஸ்கா வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா கூட்டிட்டு வரேன். குரலே மாறுதே. அந்த கொழுந்தியா என்ற உறவு உங்களுக்கு எப்ப கிடைக்குது? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. நடுவர்களே, கடவுளுக்கே திருமணம் செய்து பார்த்து அழகு பார்க்கக்கூடிய மதுரையில வாழ்ந்துகிட்டு திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சின்னு எப்படிங்க உங்களால சொல்ல முடியும்? சொன்னாங்க டைவர்ஸ் நடக்குது கோர்ட்ல, லட்சக்கணக்கான டைவர்ஸ் நடக்குது. ஒத்துக்கிறேன், கோர்ட்ல லட்சக்கணக்கான டைவர்ஸ் தான் இருக்கு. ஆனா கோடிக்கணக்கானவர்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். நிறைவாக ஒரே ஒரு செய்தி. எங்க வீட்டுக்காரர் மாதிரி ஒரு ஆளுங்க 50 காசையும் தொலைச்சுட்டாரு. கடன் தொல்லை தாங்க முடியல. நேர வீட்டுக்கு போனாரு. மனைவி கிட்ட போய் சொன்னாரு, அடியே என்னால கடன் தொல்லை தாங்க முடியல, நான் தற்கொலை செய்து கொள்ள போயிறேன் அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ரொம்ப மெதுவா கேட்டுச்சு, தற்கொலை பண்ணிக்கிற போறீங்களா? எப்படிங்க தற்கொலை பண்ணிக்கிற போறீங்க அப்படின்னு. உடனே கொதிச்சான், நான் தூக்குல தொங்க போறேன் அப்படின்னு. சரி, தூக்குல தொங்கும் போது கயிறு அருந்து விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா நான் மருந்து குடிச்சிருவேன் அப்படின்னா. மருந்தை குடிச்ச உடனே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தண்டவாளத்துல தலையை கொடுத்துங்க. தண்டவாளத்துல தலையை கொடுக்கும் போது ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப டென்ஷன் ஆயிடும். இப்போ என்னை என்னதாண்டி செய்ய சொல்றேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னா. ஏங்க, இந்த உலகத்தில் சாவதற்கே இத்தனை வழிகள் இருக்கும் போது வாழ்வதற்கு ஒருவரை கூடவா தெரியவில்லை? கையிலையும் காதலையும் கழுத்திலையும் இருக்கிறதெல்லாம் கலட்டி கொடுத்து மீண்டும் அவனை மனிதனாக மாற்றினார் என்றால் அது திருமணத்திற்கு பின்பு வரக்கூடிய உறவால் தான் நடக்கும் என்றால் அதுதான் மகிழ்ச்சி. நடுவர்களே, ஒரு வெளிநாட்டுக்காரர் எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போனீங்களே, இங்க தமிழ்நாடு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் அழகா சொன்னாரு, எல்லா ஊர்களிலும் கோயில்களும் இருக்கும், குடும்பங்களும் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடும்பமே கோயிலாக இருக்கிறது என்று சொன்னால்
அந்த திருமணத்திற்கு அந்த குடும்பத்தை உருவாக்கி தரக்கூடிய திருமணத்திற்கு பின்புதான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மகிழ்ச்சி உண்டாகிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக நல்லா கேட்டுக்கலாம். அவங்களுக்கு வாழ்க்கை யதார்த்த உண்மைகளை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு நல்ல நிகழ்ச்சி. நம்ம ஒரு 6:40க்கு தொடங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி மாதிரி வேகமாக போனாலும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார். உண்மையான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? இந்த தலைப்பை திரும்ப சொல்லி ஆகணும். திருமணத்திற்கு முன்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. இல்லை திருமணத்திற்கு முன்பெல்லாம் கிடையாதுங்க, திருமணத்திற்கு பின்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. மற்ற ஊர்ல எல்லாம் பட்டிமன்றம் பேசும்போது மக்கள் ஆரம்பிக்கும் போது அப்படி நிறைஞ்சு உட்காந்துருப்பாங்க. முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இந்த தல்லாகுளம் செங்குத்தல் உறவை முறைக்கு பார்க்கப்பட்ட இடத்தில்தான் இந்தியாவோட ஒற்றுமையாக இருக்கு. அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு நிறைய நண்பர்கள் இந்த பக்கம் அப்படி வந்துட்டு போனாங்க. என்னுடைய அருமைக்குரிய நண்பர் பாரதி பிரியன் இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் 108 வீணை வழிபாட்டிற்கு அவர் ஒரு ஆதாரம் இந்த பகுதியிலிருந்து உள்ளவர் தான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பகுதி ரொம்ப அற்புதமான பகுதி. இங்கே இருக்கிற பெருமாள் கோயில், இந்த பெருமாள் கோயில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இணையான பெருமாள் கோயில். ஏன்னா ஆஞ்சநேயருக்காக திருப்பதி ஏழுமலையானே பிரசன்னமான இடம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். ஒரு சிறப்பு. இன்னொன்று என்ன சிறப்பு அப்படின்னா, எந்த ஆண்டால் பெருமாளை மணாளனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த ஆண்டாளுடைய அழகிய திருமாலையை கள்ளழகர் பெருமானாக அழகிய சுந்தராஜ பெருமாள் தன் சுந்தர தொழிலே ஏற்றுக்கொள்கிற இடமும் தல்லாகுளம் தான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! சுடி கொடுத்த சுடக்கூடிய ஆண்டாள். இங்கே நடக்கிற அந்த திருமஞ்சனத்தை நான் தொலைக்காட்சியில் வர்ணனை பண்ணும்போது நம்ம தல்லாகுளத்தினுடைய பெருமையை சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அருமையான பகுதி. அதுக்கு மாத்திரமல்ல, மும்மூர்த்திகளும் வாசம் செய்கின்ற கருப்பணசாமி நம்ம தல்லாகுளத்தில் தான் இருக்கு. அங்க இருக்கிறவருக்கு பேர் என்ன தெரியுமா? சப்பரத்தடியான்னு பேர். அங்க இருக்கிறவர் அழகர்மலையில் இருக்கிறவர் 18ஆம் படியான். இங்க இருக்கிறவருக்கு என்ன பேர் தெரியுமா? சப்பரத்தடியான். புதுசா வண்டி வாங்கினாங்க அத்தனை பேரும். இவர்கிட்ட சொல்லிட்டு போனா விபத்து என்பதே நடக்காது. அந்த அளவுக்கு சிறப்பை தரக்கூடியவர் தல்லாகுளம் கருப்பணசாமி. எவ்வளவு பாதுகாப்பா உட்கார்ந்துருக்கிறோம், எவ்வளவு சிறப்பா உட்கார்ந்துருக்கிறோம். இந்த தல்லாகுளத்துல தான் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இங்க இருக்கிற ஆஞ்சநேய பகவான் ரொம்ப சிறப்பு. நீங்க மற்ற தெய்வங்கள் எல்லாம் பார்க்கிறது வேற. ஆஞ்சநேயர் மாத்திரம் அவரை போய் பாருங்க. மற்றவங்களை எல்லாம் நம்ம கும்பிட்டுட்டு போவோம். ஆனா ஆஞ்சநேயர் மாத்திரம் தான் அவர் நம்மளை கும்பிடுவார். இதுதான் ஆஞ்சநேயருக்குரிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சிறப்பு. இது ஒரு ஆஞ்சநேயர். அது மாத்திரமா ஒரு போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்முடைய அரசியல் பேராசிரியர். இது மதுரை. இந்த மதுரையில மீனாட்சி அம்மனுடைய திருக்கரத்தை பிடிப்பதற்காக கைலாய மலையிலிருந்து சிவபெருமானே இறங்கி வந்து பிட்டுக்கு மண் சுமந்த தலம் திருவாரூர்ல பிறந்தார் முக்தி. திருவாரூர்ல பிறந்தார் முக்தி. தில்லையிலே சிதம்பரத்திலே தரிசித்தால் முக்தி. தில்லையிலே தரிசித்தால் முக்தி. காசியிலே இறந்தால் முக்தி. திரு அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. திரு அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. மதுரை என்கிற பெயரை கேட்டாலே முக்தி. முக்தி முக்தினா ஏதோ சொர்க்கத்துக்கு போறதுன்னு நினைக்காதீங்க. இந்த மதுரை இருக்குது பாருங்க, இதுல இருக்கிற சிறப்பு அற்புதமான சிறப்பு. நம்ம எல்லாம் பிறந்ததற்கு கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எல்லாம் மிதிக்கிற மண்ணை 2 நாளைக்கு முன்னாடி ஈசன் தன் தலையில சுமந்தான். பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற ஈசன் இருந்த பூமி. அதனால இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப நீர்நிலைகளாக குளம் வெட்டப்பட்டதாக தல்லாகுளம், பிவி குளம், சொக்கி குளம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா குளம் வருது. அப்படின்னா மீனாட்சி திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம்
நீர் பருகுவதற்காக வெட்டப்பட்ட குளங்கள் தான் இந்த குளம். அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். இவ்வளவு சிறப்பு பாருங்க. இவ்வளவு அற்புதமான பகுதியில் இன்றைக்கு உலகத்திற்கே எப்படிப்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம். உலகத்திற்கே மானத்தை மறைப்பதற்கு ஆடை நெய்து கொடுக்கின்ற செங்குந்த முதலியார் சமுதாயம் நம்முடைய சமுதாயம். மாறுதட்டி சொல்லணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய உடலிலே ஏதாவது ஒரு ரூபத்திலே நம்முடைய நாம் செய்திருக்கிற அந்த ஆடை தவழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு பெரிய சாதாரணமான சமுதாயமா. இந்த எல்லா சமுதாயத்து மக்களும் இங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக செங்குந்தர் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய பெருமக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, இந்த உலகத்திலே அழகாக சொல்வார்கள், வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். இந்த உலகத்துல ஒரே இனம்தான் விருந்தினரை வைத்துக்கொண்டு தான் மாத்திரம் சாப்பிடாத இனம் எது என்று சொன்னால் வேளாள பெருமக்களாக இருக்கிற நம்முடைய இனம்தான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. உலகத்துக்கே சொல்லிக் கொடுக்கிறோம். விருந்து வைத்துக் கொண்டு உண்ணுகிற இனம் அல்ல. உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த சமுதாயம். இந்த உலகத்து மக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி இருக்கின்ற ஒரு அற்புதமான சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த மாரியம்மன் கோயில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடிக்கடி இந்த பக்கம் போறோமே, இந்த கோயிலுக்கு என்னைக்கு பேச வருவோம், இது யார் நம்மளை கூப்பிடுவா, என்னைக்கு நமக்கு வருவோம், என்னைக்கு நமக்கு உத்தரவு கிடைக்கும், இதுதான் மகிழ்ச்சி. எவ்வளவோ இடங்கள் பார்த்தாச்சு, உலக நாடுகள் முழுக்க போயாச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். காலையில் தலைவர் பேசினார், தல்லாகுளத்தில் உங்களுக்கு யாரை தெரியும்னார். நான் சொன்னேன், தல்லாகுளத்தில் எனக்கு யாரை தெரியும்ல, நான் உட்கார்ந்த பிறகு அவங்க எல்லாருக்கும் என்னை நல்லா தெரியும், அந்த அளவுக்கு அம்பாளை கொண்டு வந்துருவார். ஒரு சிறப்பு பொருத்திய ஒரு இடத்துல, இந்த இடத்துல அமர்ந்து பேசுவது சிறப்பு. மிகுந்த ஒரு அற்புதமான தலைப்பு. உண்மையான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்துக்கு இந்த குழந்தைங்களாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடைசி வரைக்கும் உட்கார்ந்து உங்களுக்கு தான் பாராட்டு. கலிகாலத்தில் எப்படி இருக்காங்க தெரியுமா? நான் ஒரு நாள் பாடம் நடத்தினேன். ஒரு வேலை லேட்டாக வந்தேன் ஸ்கூலுக்கு. லேட்டாக வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உட்காந்துருக்கிறாரு யாழினியம்மா பிரின்ஸ்பாலாக இருந்தவங்க, போய் பிரின்ஸ்பாலை பார்த்துட்டு வாடா அப்படின்னு போயிட்டான். 10 நிமிஷம் கழிச்சு வந்தால் பக்கத்தில் இருக்க, நான் பிரின்ஸ்பாலை பார்த்தியாடா, நான் பார்த்து ஜன்னல் வழியா பார்த்து உட்காந்துருக்கிறார். அவ்வளோ அறிவு. இதாவது பரவாயில்ல. ஒரு நாள் பாடம் நடத்தும்போது ஒருத்தர் மூச்சரைக்க ஓடியாங்க. என்னடா சார், எங்கள் தாத்தா செத்து போயிட்டார், எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க சார். நான் தாத்தா செத்து போயிட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுடா, போயிடலான்ட்டு போயிட்டான். எங்கள் பிரின்ஸ்பால் கூப்பிட்டு விட்டார். சார், எனக்கு இங்கே 7th grade தான் வேலை பார்த்தேன். பிரின்ஸ்பால் கூப்பிட்டு விட்டார். 100 ரூபா அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறேன். நல்ல ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு போய் அவளுக்கு போய் மரியாதை செஞ்சிருங்கன்னு. நானும் ரோஜாப்பூ மாலையை வாங்கிட்டு கோரிப்பாளையத்தில் வாங்கிட்டு, அவங்க வீடு முல்லை நகரில் இருந்துச்சு. நானும் போய் பார்க்குறேன். அந்த தாத்தா உட்காந்து ஈசிட்டு எல்லாம் காலப்பட்டேன். அவரை பார்த்தோன்னே என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, உதிரிப்பா அந்த ரோஜாப்பூ கொட்டிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் இறந்து போயிட்டதா சொல்லி உங்கள் பேராண்டி லீவ் எடுத்துட்டு வந்தானே. ஒரு 2 நிமிடம் சிரிச்சார். நீ செத்து போயிட்டதுனால ஸ்கூல் லீவுல ஏன் வந்து சொன்னான். என்னையே போட்டு தள்ளி இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் ரொம்ப அற்புதமான சமுதாயம். இப்போ அவங்க கிட்ட திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு அப்படின்னா யோசிக்கிறான். இன்னும் சில பேர் இப்போ தாய்லாந்து போன்ற நாடுகள்ல எல்லாம் கல்யாணமே வேணாங்கிறான். ஏன்னா பெற்ற தாய் மாதிரி மனைவி அமையணும்னு நினைக்கிறான். ஏன்னா தாய் அன்புக்கு இயங்குகிறார்கள். பெற்ற தாய் மாதிரி தன்னுடைய மனைவி வரணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. வெளிநாடுகள் எல்லாம் திருமணம் என்பது ஒரு அக்ரிமெண்ட், கல்யாணம்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். ஆனால் நம்முடைய இந்தியாவில் மாத்திரம்தான் திருமணம் என்பது ஒரு பந்தம், ஒரு உறவு, அது தொடர்ச்சி. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். அவர் வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போன பொழுது அங்கே இருக்கிற வெள்ளைக்காரன் கேட்டான், என்னது உங்கள் நாட்டில்? இப்போ எங்கள் நாட்டில எல்லாம் பாருங்க, ஆணும் பெண்ணும் கைகோர்த்து போகிறான். உங்கள் நாடு என்ன? இன்னும் 10ஆம் பசலியாக இருக்கிறது. ஆண் முன்னால் போகிறான், பெண் பின்னால் வருகிறார். இது என்ன ஒரு கலாச்சாரம், இது என்ன ஒரு நாடுன்னு சொன்ன பொழுது சர்வப்பள்ளி சிரித்துக்கொண்டே சொன்னார், உங்கள் நாட்டில் உங்கள் மனைவி
உங்களோடு வருவாள் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. எனவே நீங்கள் அவளை கரங்களை இழுத்துக் கொண்டு போகிறீர்கள். எங்கள் நாட்டில் நாங்கள் நடந்தால் எங்கள் பெண்கள் பின்னால் வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே நாங்கள் முன்னால் போகிறோம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குது. திருமணம் என்பது அப்படிதான். திருமணம் பந்தம்ங்கிறோம். திருமணத்தன்னைக்கு எத்தனை சடங்கு பண்றோம், எல்லா சடங்கும் பண்றோம். பெரியவங்க இருக்கிறாங்க. திருமணம் வீட்டுக்கு போறது, பத்திரிக்கை வைக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம். அது அர்த்தம் அதல்ல. 1000 பொய் சொல்லி யாரோ ஒரு கல்யாணத்தை பண்ணு, யாரோ தப்பா சொல்லிட்டாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? 1000 முறை போய் சொல்லி அந்த பந்தமானது வலிமை அடைகிறது, பெருமை பெறுகிறது. அதெல்லாம் 1000 முறை போய் சொல்லி இது ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலமாக்கும். இதுவும் தப்பு. ஆண் மூலம்ங்கிறது என்ன தெரியுமா? ஆவணி மூலம். ஆவணி மூலம் அரசாலும். ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துல தான் இந்த மதுரை எம்பதியில உலகத்து பெண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அன்னை மீனாட்சி இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள் தெரியுமா? சித்திரை மாசம் ஆட்சியை பெறுகிற மீனாட்சி ஆடி மாசம் முடிந்த ஆவணியிலே தன் கணவனுக்கு விட்டு கொடுத்து இந்த ஆட்சியை ஒப்படைக்கினால் ஆவணி மூலம். ஆவணி மூலம் அரசால் சொக்கநாதனுடைய ஆட்சி தொடங்கிடுச்சு. 8 மாசம் சொக்கர் இந்த மண்ணுக்குரிய பெண்ணினுடைய இலக்கணத்தோடு இல்லற கடமை ஆற்றுவதற்காக அன்னை மீனாட்சியானவள் 4 மாதம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மீதம் முழுக்க இல்லற கடமை ஆற்ற வேண்டும் என்பதற்காக அன்னை மீனாட்சி விட்டு கொடுத்ததனுடைய விளைவுதான் இந்த மதுரை மாநகர். மற்ற அவதாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வருவார், பார்வதி கூட்டிட்டு போயிடுவார். ஆனால் இந்த மதுரையில தான் சிவபெருமான் இருந்து அரசாட்சி செய்த ஒரு அற்புதமான தலம் இந்த மதுரை. திருமண உறவை உலகத்துக்கு சொல்கிறார். அதனாலதான் வருஷந்தோறும் மீனாட்சி திருக்கல்யாணம் 1,00,000 பேர் இன்னைக்கு உட்கார்ந்து பார்க்கிறாங்க. 1 கோடி பேர் டிவியில பார்க்கிறாங்க. எதனால? இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தினை நம்ம திருமாங்கல்யத்தை மாத்திரம். என்ன பொருள்? மீனாட்சி அம்மனுக்கு திருமணம். அதே போல் நம்முடைய வீட்டு பெண்களும் அன்றைக்கு திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கொண்டு ஒரு புது வாழ்க்கையை பெறுகிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு தான் திருக்கல்யாணம். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பந்திக்கு முன்பு படைக்கு பிந்துன்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோறுனா ஓடி போய் உட்காந்துடும். ஆத்துக்குள்ள நின்று அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ளதான் நிற்கிறான் சொக்கநாதன் பாய். அப்படி அல்ல. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா அப்படின்னா எங்கேயாவது போய் சோறு போட்டா சொர்க்கமா? அப்படி அல்ல. ஐப்பசி மாதம் பஞ்சமி திதியில பௌர்ணமியில சிவபெருமான சோத்துனால அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அன்ன அபிஷேகம். இதை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். சும்மா கிடையாது. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இந்த கை சாப்பிடணும்னா முன்னால வரணும், சண்டைனா அதனாலதான் வலது கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும். இது நம்மால புரிஞ்சுக்கிறதே இல்லை. முருங்கையை வச்சு வெறுங்கையோட போவான்னா, முருங்கை மரத்தை வச்சா வெறுங்கையோட போனா என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்லாம போவான்னு அர்த்தம் கிடையாது. வீட்டுல ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வயதான காலத்துல கோல் ஊட்டி நடக்க வேண்டாம், வெறுங்கையோடு நடந்து போகலாம். அத்தனை மூலிகைகளும் முருங்கையிலே இருக்கிறது என்பதை நம்முடைய முன்னோர்கள் வச்சு. ஆன்மீகம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு ரொம்ப நேரம் அவங்க கொடுக்கல, கொஞ்ச நேரம் தான் கொடுத்துருக்கிறார். அப்ப மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறது? திருமணம் என்பது ஒரு பந்தம். முடிச்சுட்டு கூட போட்டுலாம். அப்ப திருமணம் என்பது திருமணத்திற்கு பின்பு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சி. உங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசினாங்க. சங்கீதா என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு முன்னால கடைக்கு போனா பீம புஷ்டி அல்வா நம்ம பார்த்துருக்கோம். பஞ்சநாதன் கம்பெனி நல்லா அல்வா பெரிய கட்டி கட்டியா வச்சிருப்பாங்க. அதுதான் உண்மையான அல்வா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அல்வா தான் வீட்டுக்கு பல விதத்துல பயன்படும். எப்படின்னா, காத்து வேகமா அடிச்சிச்சுன்னா அந்த அல்வா பண்ணி வச்சீங்கன்னா கதவு ஆடாது. அப்படி ஒரு அல்வா. ஆமா, பீம புஷ்டி அல்வா, தாது புஷ்டி அல்வா.
அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னால அல்வாவை என்ன சொல்லுவா, வெட்டுந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அல்வாவை கட்டுந்தான். இதுதாங்க ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சின்னாங்க. அதுக்கு முன்னால மில்லியும் பானா, அதுக்கப்புறம் மல்லியும் பானா. இதெல்லாம் ரொம்ப அழகா சங்கீதா அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. திருமணத்திற்கு முன்பாக இருக்கிற ஆடவன் திருமணத்திற்கு முன்பாக தான் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, திருமணத்திற்கு முன்பாக அந்த பையனுடைய பேரு, அந்த பொண்ணுடைய பேரு ரேஷன் கார்டில் 10வது இடமா 11வது இடம் வரும். கல்யாணம் ஆன உடனே தான் குடும்ப தலைவன் என்கிற அந்தஸ்து அவனுக்கு வருகிறது. அங்கேதான் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். எவ்வளோ பெரிய விஷயம். ரேஷன் கார்டு அப்பதானே, பேச்சுலருக்கு ரேஷன் கார்டு கிடையாது, குடும்பஸ்தனுக்கு தான் ரேஷன் கார்டு. உன்னை பின்னால ஒருத்தர் சொல்றாங்க, இப்ப எவனுக்குமே ரேஷன் கார்டு கிடையாது. இப்ப நம்ம எங்க போனாலும் ஆதார் கார்டு வேணும். நீங்க போகும்போது எதையும் எடுத்துட்டு போறதுன்னு சொல்றாங்கல்ல, இப்ப அதெல்லாம் முடியாது. போகும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணும். சுடுகாட்டில் புதைக்கிறப்ப ஆதார் இருக்கா, ஓட்டர் ஐடி இருக்கா, இருக்குங்க. இந்த பணம் தானா, ஆமாங்க. நம்பர் தான் இனிமேல் 10 வருஷத்துல நமக்கு பேர் கிடையாது, நம்பர் தான் போட்டுருவாங்க. 110 40 33 பட்டிமன்ற நடுவர் 110 40 33 பேர்லாம் இனிமேல் வராது. எல்லாம் நம்பர் போயிடுச்சு. உலகம் எல்லாம் நம்பர்ல போயிட்டாங்க. எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்களா. இனி பேர் கிடையாது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பிள்ளைகளுக்கு பேர் வச்சாங்க. எப்படி பேர் வச்சாங்க, ஏவனுடைய திருநாமத்தை பேர் வச்சாங்க. இன்னைக்கு அப்படியா பேர் வைக்கிறோம். இந்த அம்மா பேர் வச்சிருக்க ஆகாஷ், ஆகாஷ் பூகாஷ் போகாஷ். வாழ்க்கையில இஷ்ஷுன்னு வந்து அவனு இஷ்ஷுங்கிற எப்படி பேர் வைக்கலாம். அழகா எங்க அப்பா எனக்கு திருக்குமரன் பேர் வச்சார். எங்க அப்பா பேரு சண்முகம். அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அவர் உயிரோடு இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியல என்னால. ஏன்னா வேலை கிடைக்கல, தனியார் பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்தா, வாழ்க்கைக்கே போராட்டம். அப்பா இறந்த உடனே என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். உலகம் முழுக்க அப்பா பேரை சொல்லணும், என்ன பண்றது, சேர்த்துக்கலாம். சண்முக திருக்குமரன் ஆடு. எங்க அப்பாவுக்கு என்னால கொடுத்தது அதுதான். எங்க அப்பாவுக்கு என்னால முடிச்சதை தான் கொடுக்க முடியும். இதான் இன்னைக்கு உலகம். அப்ப ஒரு மனிதனாக பிறந்தவன் வாழ்க்கையில வெற்றி பெறணும். இப்ப வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இப்ப பேர் சொல்வதற்கு தான் பிள்ளை. இப்ப பிள்ளைகள் வந்து பேர் சொல்லணும். அப்போ ரேஷன் கார்டுல பேர் வர வரைக்கும் வந்துடும். அப்ப ஆதார் கார்டு இன்னைக்கு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியும். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது சொந்தம் அது சொந்தம் சொன்னோம். பட்டுக்கோட்டை அழகா சொன்ன, உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எது சொந்தமாடா. குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நதிக்கு சொந்தம், குள்ள நதி மாட்டிக்கிட்டா குறவருக்கு சொந்தம். தட்டு கட்ட மனிதர்களில் 10 சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னா. இப்ப 8 அடி கூட கிடையாது, 6 அடி தான். இன்னும் கொஞ்ச நாள்ல 6 அடியும் கிடையாது, 1க்கு 1 ஆக்கி இப்படி இறக்கிடுவாங்க நம்மள. போற போக்கு அப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல சொந்த பந்தம்லாம் வந்து உட்காந்து 1 வாரம் 10 நாள் வீட்டுல இருந்த காலம். திருமணம்னா அள்ளி அரசாண பானை கட்டி அப்படி 7 நாள் திருமணம் நடக்கும். பார்த்து கீழே அப்படி தேங்காய் ஊற்றி விளையாடுவாங்க. இப்படிதான் ஒரு கல்யாண வீட்டுல ஒரு குடத்தை வச்சாங்க. குடத்துக்குள்ள ஒரு மோதிரத்தை போட்டாங்க. மோதிரத்தை போட்டோன்னு என்ன பண்ணணும், கணவன் மனைவி 2 பேரும் கையை விட்டு யார் முதல்ல மோதிரத்தை எடுக்கிறாங்கன்னு ஒரு சடங்கு. கையை விட்டு தேடி தேடி பார்க்குறாங்க, மோதிரத்தை காணும். என்னடா ஆச்சுன்னு தேடி பார்க்குறாங்க, கவுத்தி பார்க்குறாங்க. கொஞ்சம் பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்தாங்க. எப்பா கல்யாண வீடு, இந்த குடத்துல மோதிரத்தை போட்டால் அந்த நேரம் கரண்ட் போச்சு. மோதிரம் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப திரும்ப ஒரு லைட்டை ஆஃப் பண்றேன், குடத்தை வச்சிரு. மோதிரத்தை எடுத்தவே கொண்டாந்து அந்த குடத்துல போட்டுருந்தாங்க. சரி லைட்டை போட்டு அமர்த்தினா குடத்தை தூக்கி போயிட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு வாய்ப்பு, எப்பா மோதிரத்தை காணும், குடத்தையும் காணும். திரும்ப ஒருக்கு லைட்டை அணைக்க போறேன். மோதிரத்தை எடுத்தவே மோதிரத்தை போட்டு, குடத்தை எடுத்தவே குடத்தை வச்சு அப்படின்னு லைட் அமர்த்த போனப்ப மாப்பிள்ள சொன்னேன், கொஞ்சம் இருங்க என்ன பொண்டாட்டி ஈச்சி பிடிச்சிருக்கேன், எதுக்குறாங்க இவனா தூக்கி போயிருங்க. ஒரு காலத்துல விட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மோதிரத்தை போட்டாச்சுன்னா கணவன் மனைவியில யார் எடுக்கிறா, யார் விட்டு கொடுக்கிறா, இதை பார்ப்பதற்காக ஒரு போட்டி வச்சாங்க. அதே போல தேங்காய் உருட்டினாங்க.
செட்டிநாட்டில் ஒரு பழக்கம் உண்டுங்க. செட்டிநாடு பிள்ளையாருன்னா நம்ம வீட்டு பிள்ளைய தான். நம்ம வீட்டு பிள்ளைய தான் செட்டியார்களுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட ஒரு பழக்கம் உண்டு. வீட்டுக்குள்ள நுழையிற பொழுது காலில் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சாணி ஏணி பட்டு உடனே மாமியார் என்ன பண்ணுவாங்க, ஒரு செம்பு ஒன்றுக்கு கொடுப்பாங்க. அதில் தண்ணி இருக்கும். அது அந்த பெண் கையில் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த பெண் அந்த செம்பில் அந்த காலை கழுவணும். சொட்டை இல்லாமல் அந்த ஒரு செம்பில் கழுவிட்டான்னா அந்த பெண் குடும்பத்திற்கு சரியானவள். பண்பாடு. பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் போயிருக்கோம். இப்போ நம்மளாம் போனோம்னே நம்மகிட்டலாம் பொண்ணே கண்ட காமிக்கல. காமிச்சிருந்தா அவங்க நம்மளை கட்டியிருக்க மாட்டாங்க. நான்லாம் பொண்ணு பார்க்காம கல்யாணம் பண்ணேன். அப்பா அம்மா சொன்னா போதும், எனக்கு என்ன அவள் பார்த்துருந்தாலும் கட்டியிருக்க மாட்டான். நிலைமை அப்படி. பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செம்பு இருக்கு பாருங்க, குடிச்சிடலாம் தெரியும். இந்த டம்ளர்ல அப்படியே காப்பி கொண்டு போவாங்க. இப்படி ஒரு பெண் கொண்டு போனா ஒரு அர்த்தம், இப்படி கொண்டு போனா ஒரு அர்த்தம், இப்படி கொண்டு போனா ஒரு அர்த்தம். இந்த மூணுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்படி கையை கொண்டு போனா என்ன அர்த்தம், இப்படி கையை கொண்டு போனா என்ன அர்த்தம், இப்படி கொண்டு போனா என்ன அர்த்தம். இப்படி கையை கொண்டு போற பொண்ணு யாரும் கட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப பயந்த பிள்ளையா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா அப்படி கொண்டு போகுது. வேண்டாம். சரி, இப்படி கையை உள்ள விட்டு போச்சுன்னா இவ குடும்பத்துக்கு ஆக மாட்டான். கல்யாணம் பண்ண 3ஆம் நாளே தனிப்படுத்தணும் போயிருவா. இவ வேணான்ற. யாரை விரும்புவாங்கன்னா 5 விரல்களும் படுகிற மாதிரி இந்த டம்ளர் அப்படி கொண்டு போறாங்க பாருங்க, இவன் தான் கூட்டு குடும்பத்திலே இருப்பார் என்கிற பண்பாடு. எங்க கொண்டு பார்க்குறாங்க, அம்பிட்டு ஒரு தட்டில் வச்சு இப்படியே அனுப்புறாங்க. வேணுங்கிறவே எடுத்துக்க. மாப்பிள்ளை சொல்றா சுகர் இல்லாம கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே சுகர். நிலைமை இப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது இந்த வாழ்க்கை அவ எப்ப மகிழ்ச்சி வரும்? திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி. நான் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டில் பேர் வருது, எல்லாம் ரைட். அதனால இவங்க வேற முடித்து விடவும் அப்படின்ட்டாங்க. எனக்கு கும்மி கொட்ட ஆள் வந்தாச்சு. நீங்க வேற கும்மிய ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும், மண்ணு நல்லா இருக்கணும்னா கும்மி அடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க கும்மி அடிக்கிறது போதும். உங்களுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்ததே போதும். எனவே திருமணத்திற்கு பின்புதான் அப்படின்னு சொன்னா இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. இல்லை, நான் இப்படி தீர்ப்பு கொடுக்குறேன். உண்மையான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்புதான், திருமணத்திற்கு பின்புதான். இவர்கள் கூறியதும் சரி, இவர்கள் கூறியதும் சரி. நன்றி, வணக்கம். சொன்னா நாளை பண்ண தெருவில் போனாட்டே போறான் பாரு வெட்டிப்பேன். 2.5 மணி நேரமா பேசி இந்த போறான் பாரு, சட்டம் போறான் பாரு, ஒரு தீர்ப்பு சொல்லுவானா? இவர்கள் பேசியதும் சரி, இவர்கள் பேசியதும் சரி. நன்றி, வணக்கம். இது ஒரு பொழப்பு. அடுத்த வருஷம் தயவு செய்து இந்த ஆலமத்திரம் கூப்பிட்டார் தீர்ப்பு சொல்லணும். திருமணத்திற்கு முன்புதான் 3 பேரும் கரடியாக தீர்க்கிறார். 1 2 கிடையாது. அடே அப்பா, மகிழ்ச்சி துள்ளி குதிக்கிறான், காவேரியில துள்ளி விழுகிறான். எல்லாம் நடக்கிறது திருமணத்துக்கு முன்னால். அந்த பிள்ளை ரொம்ப அழகா பேசும், நல்லா பாராட்டலாம். புதுமையான விஷயங்கள். கல்யாணத்துக்கு திட்டம் போட்டிருந்த பிள்ளை நம்ம கல்யாணம் பண்ணணும்னா பார்த்துட்டு எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, எவ்வளோ அழகா புள்ளி வரும் பொழுது பாருங்களேன். எல்லாமே போச்சா, ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் மட்டும் எடுத்து நான் அப்படி தாங்க போனேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் மட்டும் தொகை விட்டாங்க, உடைச்சு அடுப்பில் தூக்கி வச்சுட்டா. அது இந்த வேலை வச்சுட்டா மரியாதை இல்லை. ஒரு விஷயங்க, திருமணத்திற்கு முன்பாக நடக்கிற அந்த நிகழ்வுகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதை பற்றியும் கவலை கிடையாது. எத்தனை மணிக்கு வேணாலும் வீட்டுக்கு வரலாம், போகலாம். எப்போ வேணாலும் போனால் அம்மா அப்பா டிஸ்டர்ப் பண்ணால் கதவை திறந்து விடுவா. திருமணத்திற்கு பின்பாக 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான். திருமணத்திற்கு முன்பாக வெளியில சுற்றிட்டு இருப்பான். அம்மா சொல்லுவா, டே வெளியில சுற்றிட்டு இருக்கடா, வீட்டுக்கு வாடான்பா. எங்களை வீட்டில் என்ன இருக்குன்பா, வீட்டில் என்ன இருக்கு, வீட்டில் வந்து என்ன பண்ண சொல்ற அப்படின்பா. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்டா வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற, வெளியில என்ன இருக்குன்பா. இதுதான் உலகம். அதாவது ஆண்கள் தங்கள் பேச்சுலர் டிகிரியை இழப்பதும்
பெண்கள் தங்கள் மாஸ்டர் டிகிரியை பெறுவதும் திருமணத்துல தான். ஆம்பளைகளுக்கு பூரா மகிழ்ச்சி இழப்பு, பெண்களுக்கு பூரா திருமணத்துக்கு பின்னால கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? சுதந்திரம். அம்மா ஜன்னல் விட்டு நின்றா திட்டுவா, வேண்டி அங்க நிக்கிற, உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் என் வயிற்றுல நெருப்பா கட்டிட்டு இருக்கேன். பிடிச்சு கொடுத்த உடனே அம்மாவுக்கு சந்தோஷம், என்ன புருஷன் பார்த்துக்கிடுவேன். பெண்களுக்கு என்ன சந்தோஷம்? நம்மள தட்டி கேட்க யாரும் கிடையாது. அதனாலதான் ஆண்களுக்கு வருத்தம், பெண்களுக்கு மகிழ்ச்சியான. எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்ப முழுமையடையும்? இந்த 10 நாள் திருவிளையாடல சிவபெருமான் சொல்றாங்க. ஒரு நாள் வளையல் விற்கிறார் சிவபெருமான். அதை மாத்திரம் சொல்லியாச்சுன்னா தீர்ப்புக்கு வந்துடலாம். ஒரு நாள் வளையல் விற்கிறார். வளையல் எதுக்கு விற்கிறார்? வளையல் ஏன் போடுறார் பெண்கள் கையில? ஒரு பெண் எப்போது முழுமை அடைகிறாள் என்று சொன்னார், அவள் மகப்பேறு வாய்த்து தாய்மை அடைகிற பொழுதுதான் அந்த பெண் முழுமை அடைகிறார். அதற்கு தான் சிவபெருமானே வளையல் போடுறார். சிவபெருமான் வளையல் போட்ட அந்த பெண்மையை புனிதப்படுத்துகிறார். 1990 எனக்கு 89 கல்யாணம். 90 ஜூன் மாசம் என் மனைவிக்கு ராத்திரி 12 மணிக்கு இடுப்பு ஒடி வந்துருச்சு. அப்படியே பதறி போயிட்டோம். அப்ப எங்க வீட்டுல கார் இருக்கு, டிரைவர் இல்லை, எனக்கு ஓட்ட தெரியல. அப்ப நான் ஓட்ட பழகல. எங்க அப்பா சொல்றாரு, டே நானும் ஓட்டல, ஓடி போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாடா, வீடு சொக்கி விடும். விரட்டி வேகமா போனா கோரிப்பாளையத்துல தான் ஆட்டோ. கோரிப்பாளையத்துல ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து என் மனைவியை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். சேர்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அங்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். காலையில 6 மணிக்கு குவான்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த நர்சம்மா கொண்டு வந்து அந்த குழந்தைய காமிச்சாங்க, பொம்பளை பிள்ளை அப்படின்னு. சரின்னு பார்த்துட்டு, சரி அடுத்து யாரை பார்க்கணும்? மனைவியை பார்க்கணும். உள்ள போறேன், அப்படியே கிடக்குறா மயங்கி போய். அந்த நேரத்தில் என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? ஏங்க ராத்திரி 7 மணிக்கு சாப்பிட்டீங்க, இடையில ஏதாவது சாப்பிட்டீங்களா? யாருங்க கேட்பா? இந்த வார்த்தை இருக்கு, இந்த ஒற்றை சொல் மந்திரம் இருக்கிறதே. சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவன் உதிரப்போக்கோட கிடக்குறா, பிள்ளை பெத்த வழியில கிடக்குறா, ஆனாலும் தான் புருஷன் சாப்பிட்டானான்னு கேட்கிறா பாருங்க. இப்படி பெண்கள் இருக்கிற வரை மாதம் மும்மாறி மழை பெய்து கொண்டுதான் இருக்கு. இந்த உறவு, இந்த பந்தம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா திருமணத்திற்கு பின்புதான். அதான் ரொம்ப அழகா சொன்னாங்க, குலகினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மணலை சொல் கேளாதவர்கள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, திருமணத்திற்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை சுயநலம் சார்ந்த வாழ்க்கை, திருமணத்திற்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கை பொதுநலம் சார்ந்த வாழ்க்கை. திருமணத்திற்கு முன்பாக கால்பந்திலே காற்று அடைக்கப்படுகிறது, கால்பந்திலே காற்று அடைபடுகிறது, எல்லோரும் மிதித்து உருட்டி விளையாடுகிறார்கள். திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் எல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளை, நீங்கள் இங்கேயும் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். திருமணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய புல்லாங்குழல் எப்படி தெரியுமா? அந்த காற்றை வாங்கி கொண்டு அந்த புல்லாங்குழல் இசையாக தருகிறது. திருமணத்திற்கு முன்பாக உதைப்பட்ட நாம் தான் திருமணத்திற்கு பின்பாக இந்த உலகத்தாரால் மதிக்கப்படுகிறோம் என்று சொன்னார். மனைவி என்கிற உறவு வந்த பிறகு என்பதை மறந்துடும். அதே போல பெண்ணுக்கு கணவன் என்கிற உறவு வந்த பிறகுதான் அந்த மகிழ்ச்சி வருகிறது. எனவே சுயநலம் பெரிதா பொதுநலம் பெரிதா? உயிரோடு வாழ்வது என்பது வேறு, உயிர்களோடு வாழ்வது என்பது வேறு. உயிரோடு வாழ்வது திருமணத்திற்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை. மனைவி பிள்ளை என உயிர்களோடு வாழ்வது திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கை. இதில் உயிர்களோடு வாழுங்கள், அன்பு செய்யுங்கள், அதுதான் இன்ப ஊற்று. படைத்தவளே
ஈஸ்வரியே